இஸ்லாமிய சமுதாயத்தின் எழுச்சியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில அடிப்படையான விஷயங்களும் என்கின்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான அடிப்படையான செய்திகளை மார்க்க ரீதியாக உங்களுக்கு மத்தியில் நான் முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்று இஸ்லாமிய சமுதாயத்தை உலகெங்கும் நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், எல்லா இடங்களும் முஸ்லிம் சமுதாயம் மட்டுமல்ல, எல்லா விதமான அதாவது தாழ்த்தப்பட்ட சமுதாயங்கள், பாதிக்கப்பட்ட சமுதாயங்கள், சிறுபான்மையாக வாழக்கூடியவர்களுக்கு எதிராக நிறைய துன்பங்களும் கஷ்டங்களும் எதிர்ப்புகளும் கொடுமைகளும் பரவலாக எதை படிப்பது, எதை தெரிந்து கொள்வது, யாருக்காக அழுவது, எவருக்காக வேதனைப்படுவது என்று தெரியாத அளவில் பரவலாக உலகம் முழுதும் என்ன செய்கிறது, ஒரு ஆளும் வர்க்கம் ஒவ்வொரு சமுதாயத்தையும் அதாவது சுரண்டி கொண்டு கஷ்டப்படுத்தி கொண்டிருப்பதை நாம் அன்றாடம் அதாவது சமூக வலைத்தளங்களில் அது போன்று மீடியாக்களில் நிறைய என்ன செய்கிறோம், படிக்கிறோம், பார்க்கிறோம். எல்லோருடைய அதாவது உள்ளங்களும் இப்பொழுது கனத்து போய்விட்டன. எதற்காக ஆளுவது, எதற்காக ஆளாமல் இருப்பது என்று தெரியாத அளவில் என்ன செய்து விட்டன, நிறைய செய்திகள் அன்றாடம் வர துவங்கிவிட்டன. அதிலும் குறிப்பாக எந்த இடத்திலும் தனது தனித்துவத்தை நிரூபித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சமூகம் தான் முஸ்லிம் சமுதாயம். எந்த இடத்துல போனாலும் ஒருவன் சாதாரணமாக இஸ்லாத்தை முழுமையாகவே நடைமுறைப்படுத்தவில்லைன்னு வைங்க, இஸ்லாத்துக்குள்ள நுழைந்தாலே அட்லீஸ்ட் 5 நேரம் என்ன செய்வான், தொழணும், இல்லாட்டி ஒரு நேரமாக தொழணும். அல்லது அவன் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் தொழுகை என்பது வெளிப்படையாக இருக்கும், அதான் சவுண்டுகள் கேட்கும். இது ஒன்றே என்ன செஞ்சிடும், இஸ்லாமிய சமுதாயத்தை தனித்து அடையாளம் காட்டிடும். அல்லது அவன் என்ன செய்வான், தாடி வளர்ப்பான். ஏதோ ஒரு மார்க்க ரீதியான சில அடையாளங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் மிக பற்றில்லாதவராக இருந்தாலும் கூட என்ன செஞ்சிடும், வெளிப்பற்றும். அதனால் இஸ்லாமிய சமுதாயம் எப்பொழுதும் பொது சமுதாயத்தோடு முழுமையாக ஒன்றித்து போக முடியாது. ஏனைய சமுதாயங்களைப் போல பொது சமுதாயத்தோடு ஒன்றித்து போக முடியாது. ஏன்னா அது ஒரு பெரிய குறையாக முஸ்லீம் சமுதாயத்தில் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் பொது சமுதாயத்தோடு என்னது ஒன்றாக இல்லை, நெருக்கமாக இல்லை, என்னது இதாக இல்லைன்னு சொல்லி. அதுக்கு காரணம் இஸ்லாமிய சமுதாயத்துடைய இயல்பு, இஸ்லாமிய சமுதாயத்துடைய போக்கு, இஸ்லாமிய சமுதாயத்துடைய சட்டங்கள். ஆனால் ஏனைய மதங்கள், ஏனைய சட்டங்கள் எல்லாம் அப்படி இல்லை. அவங்களுக்கு நெகிழ்வுத்தன்மை இருக்குது, விட்டு கொடுத்தல் இருக்குது, அதில் பிரச்சனை இல்லைன்னு இருக்குது. ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. தனித்துவத்தன்மைகள் நிறைந்த ஒரு சமுதாயம். இஸ்லாத்தில் மிகவும் பற்றில்லாத ஒருவராக இருந்தாலும் கூட அடையாளங்கள் என்ன செஞ்சிடும், வெளிப்பற்றும். அதனால கூடுதலாக பிரச்சனைக்குள்ளாகின்ற ஒரு சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. இதனாலதான் வேற எதுவும் இல்லை, இஸ்லாமிய சமுதாயம் எங்க போனாலும் தனது தனித்துவத்தை என்ன செஞ்சிடும், வெளிப்படுத்திடும், தனது அடையாளங்களை என்ன செஞ்சிடும், வெளிப்படுத்திடும். இதன் காரணமாக இஸ்லாமிய சமுதாயத்தினர் எல்லா இடத்திலும் பாருங்க, நீங்க உலகத்துல அநியாயங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் நடக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கெல்லாம் பெரிய மதப்பற்று, மார்க்கப்பற்றோட இபாதத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும். ஆனா என்ன காரணம், அங்க ஒரு பள்ளி இருக்கும், அங்க அதான் சத்தங்கள் வெளியே கேட்கும், முஸ்லிம்களுடைய அடையாளங்கள் என்ன செய்யும், வெளியே வெளிப்படும். இந்த ஒன்றே அவர்களை என்ன செய்கிறது, வெறுக்க செய்வது நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய அடையாளமாக நினைத்து அதுதான். ஒரு ஊருக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு நுழைகிறாங்க என்று சொன்னால், அது ஒரு எதிர்க்கிற சமுதாயமாக இருந்தால் நபி அவர்கள் சுபஹு வரைக்கும் என்ன செய்வார்கள், வெயிட் பண்ணுவார்கள். எதற்காக, அதான் சத்தம் கேட்கிறதா என்று பார்க்க. அதான் சத்தம் கேட்டால் அந்த சமுதாயத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடர்ந்தேறி பாய மாட்டார்கள், பிரச்சனைக்கு என்ன செய்ய மாட்டாங்க, யுத்தங்களுக்கு போக மாட்டார்கள். அவர்கள் அநியாயமிக்க சமுதாயமாக கேள்விப்பட்டாலும் கூட ரசூலுல்லாஹ் போக மாட்டாங்க. காரணம், ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தினர் என்ன செய்யறாங்க, அங்கே வாழுகிறார்கள் என்பதனால. இதுக்கு அர்த்தம் இஸ்லாமிய சமுதாயத்தில் இல்லாத எல்லாரையும் அநியாயம் செய்யலாம் அர்த்தம் அல்ல. யுத்தத்துக்கான தர்மத்தில் ரசூலுல்லாஹ் அதை ஒன்று என்ன செய்தார்கள், கடைபிடித்தார் என்பதை பார்க்கிறோம். அப்ப முதலாவது நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், இஸ்லாமிய சமுதாயம் குறிப்பாக சர்வதேச உலகத்தில் நிறைய பிரச்சனைக்குள்ளாவதற்கும் நிறைய கஷ்டங்களுக்குள்ளாகுவதற்கும் அடிப்படையான காரணம் முஸ்லிம்களிடத்தில் மார்க்கப்பற்றின்மை, முஸ்லிம்களிடத்தில் அது இன்மை. இதன் மேல சொல்றாங்க தானே, அது ஒரு ரீசன் இல்லாம இல்ல. முஸ்லிம்கள் எல்லாம் மார்க்கப்பற்றோட ஒழுங்கா இருந்தவர்கள் தான் நபித்தோழர்கள். அப்ப அவங்க கஷ்டப்பட்டாங்க, அவர்களே வெளியேற்றப்பட்டார்கள். மார்க்கப்பற்று உச்சகட்ட பற்றோடு இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், வெளியேற்றப்படுவோம். அதே நேரத்தில் மார்க்கத்தில் ஓரளவு பற்றோடு இருந்தாலும் இந்த முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் என்ன செய்யும், கஷ்டங்கள் அதாவது சோதனைகள் இருந்து கொண்டே இருக்கும். நாங்கள் சர்வதேச உலகத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே எல்லா இளைஞர்களுடைய உள்ளங்களிலும், எல்லா அறிஞர்களுடைய உள்ளங்களிலும், எல்லா சமூக ஆர்வலர்களுடைய உள்ளங்களிலும் உள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்ன, இந்த இஸ்லாமிய சமுதாயம் என்றைக்கு எழுச்சி பெறும், இந்த இஸ்லாமிய சமுதாயம் என்றைக்கு வெற்றி பெறும், எப்பொழுது நாம் ஒரு உயர்ந்த கண்ணியமான ஒரு பார்வையோடு என்ன செய்வது, இந்த சமுதாயத்தில் நாம் இருப்பது. எங்கே இருந்தாலும் மனசுல என்ன செய்யுது, ஒரு ஹசீமத்து நஃப்சியா, தோல்வி மனப்பான்மை எல்லாரோட உள்ளத்திலையும் என்ன செய்யுது, இருந்து கொண்டே இருக்கிறது. நம்ம இவ்வளவு பெரிய எண்ணிக்கையாக இருந்தும், இவ்வளவு பெரிய முஸ்லிம் நாடுகள், 57 முஸ்லிம் நாடுகளை நாம் கொண்டிருந்தும் ஒரு பலமிக்க சமுதாயமாக எமது உள்ளங்கள் என்ன செய்யல, எம்மை உணரவில்லை. இது எப்பொழுது நடக்கும் என்ற ஏற்கம் சாதாரணமாக எல்லாருக்கும் மத்தியில் என்ன செய்யுது, இருக்கிறது. அப்ப சமூக எழுச்சி என்பது நாம் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம். சமூக எழுச்சி என்பது நாம் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம்.
அன்புள்ள சகோதரர்களே, இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் பார்க்கிறோம், அன்றாடம் நம்ம ஒவ்வொரு நாளும் முஸ்லிம் சமுதாயத்துடைய கஷ்டங்களை எடுத்து பேசுவதாக இருந்தால் சில தொடரேச்சையாக நடக்கக்கூடிய கஷ்டங்கள் இருக்கு. இஸ்லாமிய சமுதாயத்துடைய கண்ணீர்கள் தான் காஷ்மீர், பலஸ்தீன், அதே போல செச்னியா, இன்னமுள்ள எத்தனையோ நாடுகள் நம்ம பட்டியல் போட்டுட்டே என்ன செய்யலாம், போகலாம். இதெல்லாம் என்னது, எப்பொழுது பார்த்தாலும் அது ஒரு கண்ணீராகவே இருந்து கொண்டிருக்கும். ஆனா ஆங்காங்கே என்ன செய்யும், நல்ல பிரதேசங்கள் என்று தெரியப்பட்ட இடங்கள்ல அநியாயம் என்ன செஞ்சிடும், நடந்துடும். இப்ப கடைசியாக நடந்த ஒரு இன்சிடென்ட் யாருக்காவது சொல்லிடுமா? நேற்று முந்தினால மாதிரி நடந்த சம்பவங்கள் இந்தியாவில் பூனேல மகாராஷ்டிரா விளங்கிட்டா, அதுல பூனேல என்ன செய்யுது, கிட்டத்தட்ட வரலாறு செய்திகளை பார்க்கிறோம், 500 குர்ஆன்களுக்கு மேல என்ன செஞ்சுக்குது, எரிக்கப்பட்டிருக்கு. 500 குர்ஆன்களுக்கு மேல, கிட்டத்தட்ட ஒரு 20-30 பள்ளிகளுக்கு மேல சின்ன சின்ன டேமேஜ்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க அந்த பள்ளிகளிலே பண்ணி. ஒரு இன்ஜினியர் என்ன செஞ்சுக்கிறார், கொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு இன்ஜினியர் கொல்லப்பட்டிருக்கார். அவர் தான் இந்த சமூக தளங்கள் இந்த செய்தியை 16 என்கின்ற ஒரு தப்பான பார்வையில் ஒரு இந்து செய்த வேலையால இந்த விஷயம் என்ன செஞ்சு நடந்திருக்குது. நடந்து இன்றைக்கு ஒரு பெரிய கலவரம் மாதிரி அது உருவாகி மக்கள் பார்க்கிறதற்கு ஒரு பெரிய ஒரு வேதனையான ஒரு நிகழ்வாக என்ன செய்கிறது வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இதுல ஒரு கவலையான விஷயம் என்னவென்று சொன்னால், நிறைய பேருக்கு என்ன சந்தோஷம் இருக்கிறன்னா, இந்த பிரச்சனையில என்ன சந்தோஷம் இருக்கிறன்னா, மோடியுடைய குற்றங்களை அடுக்குவதில் தான் கவனமாக்கிறாங்க. இப்படி ஒரு சப்ஜெக்ட் நடந்த உடனே இது பார்த்தீர்களா 8வது, இது பார்த்தீர்களா 10வது, இதனால என்ன லாபம், இதனால நம்மளுக்கு என்ன லாபம் என்பதையெல்லாம் என்னது, இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு பிரச்சனைகளை ஒரு கலவரத்தை ஒரு சிக்கலை எப்படி இஸ்லாம் அணுக சொல்கிறது என்ற வழிகாட்டல் கூட என்னது இல்லை. நம்ம இஸ்லாமை என்ன சொல்றோம், எல்லா விதத்திலும் ஒரு பரிபூர்ணமான மார்க்கம் அப்படின்றோம், எல்லா விதத்திலும் பரிபூர்ணமான மார்க்கம். ஆனா பிராக்டிக்கலி பேசக்குள்ள என்ன பேசுறோம், அவருக்கு மார்க்க அறிவிக்கு தான் உலக அறிவு இல்லைன்றோம். அவ என்னத்துக்கு போய்க்கு பரிபூர்ணமான மார்க்கம் என்றோம். பரிபூர்ணமான மார்க்கம் இருந்தால், மார்க்க அறிவு ஒருவருக்கு முழுமையாக இருந்தால் அவர் இந்த விஷயங்கள் என்ன செய்வாரு, சரியான முறையில் விளங்கியிருப்பார். அல்லது சரியான முறையில் அவர் விளங்கவில்லை என்றால் மார்க்க அறிவு அவருக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம். இந்த ஒரு முடிவுக்கு தான் வரணும். ஆனால் இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், இந்த செய்திகளை உடனுக்குடன் பரத்தி அது சம்பந்தமான வேலைகளை செய்கின்றவர்கள் யாருன்னு பாருங்க. இந்த மாதிரி அநியாயங்கள் நடந்தால் அதை எப்படி அணுகணும் இஸ்லாம் சொல்லுது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், ஒரு பயங்கரமான ஒரு செய்தி வந்தாலோ பாதுகாப்பான ஒரு செய்தி வந்தாலோ அதாஉபிஹி, முதலாவது இவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா, பரத்தி விடுகிறார்கள். யாரு, அதாவது இவர்கள் அந்த சமுதாயத்திலே உள்ள தெரிந்தவர்களிடத்தில் படித்தவர்களிடத்தில் இந்த செய்தியை திருப்பி இருந்தால் இதை எப்படி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமோ, அதிலிருந்து என்ன விஷயத்தை எடுக்க வேண்டுமோ அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த பொறுப்பை எடுப்பார்கள். ஆனா இன்றைக்கு மீடியா என்பதை இலகுபடுத்தப்பட்டு எல்லோருடைய கரங்களிலும் போனதுனால நடந்த ஒரு வினைதான், இன்றைக்கு யாரு முதலாவது செய்தி போடுறானோ அதுலேருந்து ஸ்டார்ட், யார் முதலாக போடணும் அவ்வளவு, அது உண்மை பொய்யெல்லாம் இரண்டாவது. எந்த அளவுக்கு என்றால் முஸ்லிம் மீடியாக்கள், முஸ்லிம் சமுதாய மீடியாக்கள் அப்படி என்று சொல்லக்கூடிய மீடியாக்கள் கூட இதெல்லாம் எதன் அடிப்படை நடக்குது, இஸ்லாமிய சமுதாயத்துடைய செய்திகளை நாம் பகிரங்கமாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், நல்ல எண்ணம், பகிரங்கமாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், நல்ல எண்ணம். ஆனால் இஸ்லாமிய வழிகாட்டல் இல்லாத எண்ணங்கள், இஸ்லாமிய வழிகாட்டல் தெரியாது, எப்படி சேர்க்கணும் என்பதற்கு இஸ்லாத்தில் என்னது ஒரு பகுதி இருக்கு. ஒரு இஸ்லாமிய மீடியா ஒன்றை நான் உருவாக்க வேண்டும் நீங்கள் நினைக்கிறீங்க, நானும் நினைக்கிறேன், நல்ல எண்ணம். இதற்காக வேண்டிய மீடியா சம்பந்தமான எல்லா நாலேஜும் உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குதுன்னு வைங்க, உருவாக்கிடலாமா? இஸ்லாமிய மீடியா என்ன செஞ்சிருக்கணும், இஸ்லாத்துடைய மீடியா சம்பந்தமான அறிவு நாலேஜ் என்ன செய்யணும், இருக்கணும். இன்றைக்கு நீங்க பாருங்க, முஸ்லிம்களுக்கு திறக்கப்பட்ட இந்த வலைத்தளங்கள், இணையதளங்கள், அதாவது ஃபேஸ்புக்ல உள்ள குரூப்புகள் எல்லாம் எடுத்து பாருங்க பாப்போம். மீடியா, இஸ்லாமிய மீடியா முஸ்லிம் பேர்ல நடத்தணும், அவ்வளவுதான். எந்த பேர்ல நடத்தணும், முஸ்லிம் குழுமம் அல்லது என்ன ஒரு ஊருடைய பேரை வச்சு இந்த பகுதியுடைய குழுமம், அவ்வளவுதான் முஸ்லிம் மீடியா. அதுக்கு பேர் என்ன, முஸ்லிம் மீடியா. இதுதான் முஸ்லிம் மீடியாவா அல்லது இஸ்லாமிய சமுதாயத்தில் அதற்கான நிபந்தனைகள் இருக்கிறதா? நம்ம எவ்வளவு நினைச்சு பார்க்கணும். ஏண்டா ஒரு செய்தி வருகிற நேரத்தில், பயங்கரமான செய்தி வருகிற நேரத்தில், ஒரு அச்சமான ஒரு பாதுகாப்பான செய்தி வருகிற நேரத்தில் எப்படி ரசூல் அதை டீல் பண்ணினார்கள், அந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அணுகினார்கள், இந்த பின்னணி அறிவு யாரிடத்திலும் இல்லை. எந்த அளவுக்கு அதாவது செய்தி போடுறாங்கன்னு சொன்னால், உதாரணமா கொழும்புல நடந்த ஒரு செய்தி, இலங்கையில் கொழும்புல நடந்த ஒரு செய்தி, ஹத்னா செய்ய போனதின் காரணமாக ஒரு குழந்தை இடையில இறந்து விட்டான். சரியா, இது செய்தியை போட்டாச்சு. இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக இதை ஷேர் பண்ணி லைக் பண்ணி என்ன, இப்போ நான் கேட்குறேன், இந்த செய்தியை நீங்கள் சொல்லி சமுதாயத்துக்கு என்ன கொடுக்குறீங்க, யாரும் ஹத்னா செய்ய வேண்டாம், இது நோக்கமா? ஒழுங்காக கத்னா செய்யுங்கள். அப்ப இதுவரைக்கும் கத்னா செஞ்சாலும் ஒழுங்கா செய்யலையா? சரியா, இந்த செய்தியை கொடுப்பதன் மூலம் என்ன செய்வாருங்க, அந்த கத்னா செஞ்சானே அவனை போட்டு அடிச்சு கொள்ளு, இந்த செய்தியா, என்ன நோக்கம்? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இது மாதிரி நீங்க ஆயிரக்கணக்கான விஷயங்கள் என்ன செய்வீர்கள், காணுவீர்கள். கத்னா செய்வதன் மூலம் ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அது எப்ப சமூக பிரச்சனை ஆக்கணும், எப்ப சமூக பிரச்சனையா கொண்டு வரணும்,
அதுக்குரிய நிபந்தனை என்ன தெரியாது, அதுக்குரிய நிபந்தனை தெரியாது. அதே போன்று ஒருவர் விபச்சார விஷயத்தில் பிடிபட்டார், அவ்வளவுதான். என்ன செய்யறது? பரத்துறது. அல்லாஹ் என்ன சொல்றா? இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷிஅல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனு லஹும் ஃபித் துன்யா ஹிஸ்யுன் வலஹும் ஃபில் ஆகிரத்தி அதாபுன் அலீம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றானா, மானக்கேடான விஷயங்கள் இந்த உலகத்தில் யார் மூமின்களுக்கு மத்தியில் பரவ வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலும் கேவலம் உண்டு, மறுமையிலும் கடுமையான வேதனை உண்டு. ஆனா நீங்க பாருங்க, ஒரு சின்ன செய்தி வந்தா சரி, ஒரு சின்ன செய்தி வந்தா சரி, யாரையா பத்தி ஒரு மானக்கேடான ஒரு சின்ன செய்தி வந்தா சரி, மீடியால என்ன தேவைன்னா செய்தி தேவை. தலைப்புக்களை பார்த்தா பயங்கரமாக இருக்கும், உள்ளுக்கு போனா ஒரு செய்தியும் இருக்காது. உள்ளுக்கு போனா என்னது, இதுக்காக வேண்டித்தானா இப்படி பயங்கரமான ஒரு தலைப்பு போட்டாங்கன்றீங்க. ஆனா என்ன பெயர்? முஸ்லிம் மீடியா. இதுக்கு பேர் என்ன? முஸ்லிம் மீடியா. அப்ப முஸ்லிம் மீடியா என்கின்ற சரியான புரிதல் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்குதா? இல்ல. நான் உங்களுக்கு அதாவது நான் இன்னும் சொல்ல போனால் நிறைய பேச வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் சொல்லுங்க, அல் ஜசீராவை முஸ்லிம்கள் எப்படி பார்க்கிறோம்? முஸ்லிம்களுக்கான ஒரு அழகான ஒரு தளம், முஸ்லிம்களுக்கான ஒரு மீடியான்னு பார்க்கிறோம். அப்ப முஸ்லிம்களை பத்தி செய்தி சொன்னா முஸ்லிம் மீடியா, முஸ்லிம்களை பத்தி செய்தி சொன்னால் அது இஸ்லாமிய மீடியா, அப்படியா அர்த்தம்? முஸ்லிம்களுக்கு கடன் கொடுத்தால் அது இஸ்லாமிய வங்கி, இஸ்லாத்தை பத்தி படிச்சா பாட்டு படிச்சா அது இஸ்லாமிய பாடம். இதான் இஸ்லாம் சொல்லுகிற இதான்னு கேட்டா நிறைய நீங்க எடுத்து பாருங்க. இது எனது சொந்த கருத்தாக நான் பேசல, இஸ்லாமிய அறிஞர் சமுதாயத்தெல்லாம் எடுத்து நீங்க இந்த வழிகாட்டலை பெற்று பாருங்கள். இதுதானா இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம்? முஸ்லீம்கள் இப்ப நீங்க கேட்கிற அல் ஜசீரா நீங்க திறந்தா முஸ்லிம் மீடியான்றதுக்குரிய என்னதான் அடையாளம் இருக்குதா? சரி, இசை 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 கருத்து முரண்பாடு, நவீன காலத்து ஒரு கருத்து முரண்பாடு ஏற்படுத்தி விட்டாங்க. அப்படியாவது வைங்க, ஆடையிலையாவது ஒழுங்கா இருக்கிறாங்களா? ட்ரெஸ்லையாவது ஒழுங்கா செய்தி வாசிக்கிறாங்களா? இதுக்கு பேர் என்ன? முஸ்லிம் மீடியா. முஸ்லிம்களுடைய செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறார்கள், அதனால முஸ்லிம் மீடியா. அன்புள்ள சகோதரர்களே, இதை நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு முஸ்லிம் மீடியா என்று நடத்தினால் அது எப்படி இருக்க வேண்டும், என்ன மாதிரி இருக்க வேண்டும், அதுக்கு குர்ஆனுடைய சட்டங்கள் என்ன, ஹதீஸுடைய சட்டங்கள் என்ன, இதுகளை படித்த எத்தனை இளைஞர்கள் நம்மளுக்கு மத்தியில் இருக்கிறார்கள். ஒரு இஸ்லாமிய மீடியா செய்யணும் என்பதற்காக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கால தவாப் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஒரு செய்தி வருது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. என்ன செய்தி தெரியுமா? உமரே, ஒருவர் இப்படி சொல்றதை நான் என்ன செஞ்சேன், அதாவது கேட்டேன். என்ன என்ன செய்தி தெரியுமா? ஒரு வார்த்தை, உமர் என்ன இந்த மௌத்தாகிட்டாரன்னு சொன்னா, ஆட்சியிலிருந்து நீங்கிட்டாரன்னு சொன்னால் நாங்க இன்னென்ன நாக்களெல்லாம் என்ன செய்வோம், தெரிவு செய்வோம், ஆட்சிக்கு தெரிவு செய்வோம் இப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அப்படித்தான் தெரிவு செய்யப்பட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அப்படித்தான் தெரிவு செய்யப்பட்டாங்க. திடீர்னு உமர் இப்னு கத்தாப் பையத் செஞ்சாங்க, எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, பையத் செஞ்சிட்டாங்க. நாங்களும் அப்படித்தான் உமருடைய மரணத்துக்கு பின்னால் தெரிவு செய்வோம். உமர் இப்னு கத்தாப் அவர்களுக்கு கோபம் வருது, சொல்றாரு, இப்பயே இது சம்பந்தமா மக்களுக்கு மத்தியில் விளங்கப்படுத்தணும். இப்ப புரிஞ்சுங்க, மீடியா உமர் இப்னு கத்தாப் செய்ய போற வேலை என்ன? மீடியா. கஅபத்துல்லாஹ்ல வச்சு பேசினா எப்படி இருக்கும்? கஅபத்துல்லாஹ்ல வச்சு பேசினா உலக மக்களுடைய பெரும்பான்மையான மக்கள் அங்க என்ன செஞ்சிருப்பாங்க, முஸ்லிம்கள் வந்திருப்பார், பேச போறாங்க. அப்ப உமருக்கு பக்கத்துல ரலியல்லாஹு அன்ஹு நல்ல ஆலோசகர்கள் இருக்கிறாங்க, நல்ல ஆலோசகர்கள் இருக்கிறாங்க. அது ஒரு தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னாரு, இல்ல பேச வேணாம், என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். ஏன்னு சொன்னால், நீங்க இப்ப பேசினீங்க என்று சொன்னா உங்களுக்கு பக்கத்தில் நெருக்கமாக இருக்க போகின்றவர்கள் விளக்கம் இல்லாதவர்கள், உங்களுக்கு சூழ இருக்க போகின்றவர்கள் மதீனா மக்கள் அல்ல, எங்கெங்கிருந்தோ வந்தவர்கள், இந்த பிரச்சனையை தெரியாதவர்கள், கிலாபத்துடைய பேசிக் எல்லாம் தான் ரவுனுக்கு இருப்பாங்க. நீங்க ஒரு செய்தியை சொல்லிட்டு போனீங்கன்னு சொன்னா இந்த செய்தி யார் கொண்டு போய் சேர்ப்பாங்க? இப்ப இவர்கள் தான் கூட்டி குறைத்து தவறாக விளங்கி கொண்டு போய் என்ன செய்வார்கள், சேர்ப்பார்கள். அதனால ஒரு நாள் என்ன செய்ய வேண்டாம், இங்க பேச வேண்டாம். நீங்கள் பேசுவதாக இருந்தால் கொஞ்சம் பொறுங்க, மதீனாவுக்கு வாங்க. மதீனாவில் ஒரு ஜும்மா உரையில் என்ன செய்யுங்க, இதை பேசுங்கள். உங்களுக்கு பக்கத்தில் யார் இருக்க போகிறார்கள்? நபித்தோழர்கள், விளங்கக்கூடியவர்கள், நல்ல புரிதல் உள்ளவர்கள் இருக்க போகிறார்கள். அவர்கள் முறையாக கொண்டு போய் சேர்ப்பார்கள். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எவ்வளவு பெரிய செய்தி, எவ்வளவு பெரிய அம்சம். அதை சொன்ன உடனே உமர் இப்னு கத்தாப் நினைக்கல இன்றைக்கே கொண்டு போய் என்ன செய்ய வேண்டும், நாம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கல. இது மீடியாவுடைய ஒரு பேசிக். ஒரு செய்தி கொண்டு போகிற நேரத்தில் யாரிடத்தில் எந்த செய்தியை சேர்க்கிறோம் என்பது மிக முக்கியம். நாங்கள் டெமோக்ரஸியுடைய, ஜனநாயகத்துடைய பார்வையில மீடியாவை என்ன செஞ்சிடக்கூடாது, பார்த்து விடக்கூடாது. டெமோக்ரஸியோட பார்வை என்ன? பத்திரிகை சுதந்திரம், பேச்சு சுதந்திரம். அப்படின்னா என்ன? நீ நினைத்ததை கிறுக்கலாம், உனக்கு முழு சுதந்திரம் உண்டு. மற்றவனுடைய மானத்தில் மட்டும் கையடிக்க கூடாது, நினைத்ததை கிறுக்கலாம். இதுக்கு பேர் தான் டெமோக்ரஸி. ஒரு வடிவம் தான் அது. டெமோக்ரஸி இருந்தால் இது இருக்கணுமா, பத்திரிகை சுதந்திரம் என்று. இஸ்லாம் சொல்லுகின்ற பத்திரிகை சுதந்திரம் லிமிட்டட். ஆனா எங்களை மக்களுக்கு மத்தியில் எப்படியா இருக்குது? மாஷா அல்லாஹ், இந்தியாவில, இலங்கையில, சவுதியில் இல்லாத சுதந்திரம் இருக்குது பேசுறதுக்கு. இதை நம்ம விளங்கின சுதந்திரம் நம்ம இஸ்லாத்தையே விளங்கல. இந்தியாவில, இலங்கையிலையும் சவுதியில இல்லாத சுதந்திரம் என்ன செய்தான் இருக்குதா? ஏன்? நம்ம நினைச்சதை பேசலாமே, யாருக்கும் ஏசலாமே, யாருக்கு இதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற சுதந்திரமா? அல்லது இஸ்லாம் சொல்ற சுதந்திரத்துக்கு ஒரு வரையறை இருக்குதா?
நினைத்ததை கண்டவன் ஆட்சியாளர்கள்லாம் ஏசி மக்களை குழப்பி 4 பேரை கூட்டிட்டு போய் இதுக்கு இஸ்லாத்து சுதந்திரம் வைக்குதா? எனக்கு யார் யோசிச்சோமா? அதனால் அன்புள்ள சகோதரர்களே, நம்ம எல்லாம் ஒரு விஷயத்தை புரிந்து வைத்திருக்கிறோம். இஸ்லாமிய சமுதாயத்துடைய எழுச்சி குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தான், அல்லாஹ் ரசூலும் சொன்னதின் அடிப்படையில் தான். முஸ்லீம் மீடியா நம்ம ஆரம்பிக்க போறோமா, அல்ல என்ன முஸ்லீம் கல்வி என்று சொல்றோமா, இஸ்லாமிய வங்கி என்று சொல்றோமா, இஸ்லாமிய கலை என்று சொல்றோமா, எந்த துறையை நம்ம எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாம் என்றதை பேருக்கு சொல்லிடக்கூடாது. இஸ்லாம் கூறும் உளவியல் என்று பேசுற உளவியல் அவன் சொல்லி தந்தது. திடீர் 2 குர்ஆன் வசனத்தை போட்டு இதுக்கு தான் இஸ்லாமிய உளவியல், இதுக்கு பேர் என்ன இஸ்லாமிய உளவியல். அப்படி அல்ல, முழுமையாக அங்கிருந்து எடுங்க, முழுமையாக அங்கிருந்து எடுங்கள். குர்ஆன் சுன்னா விரித்து செய்திகளை சொல்லி இருக்கிறது, நிறைய செய்திகளை சொல்லி இருக்கிறது. குர்ஆன் சுன்னாவுடைய அறிவின்மை, அந்த குறைபாடு, அந்த போதாமை, அந்த தேக்க நிலை என்ன செய்கிறது, நமக்கு வெஸ்டர்னை காப்பி பண்ணி அந்த இடத்திலிருந்து நம்மளை கொண்டு போக வைப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இவ்வளவும் நான் முன்னுரையாகத்தான் சொன்னேன். நான் என்ன செய்றேன், இஸ்லாமிய எழுச்சி என்பது, இஸ்லாமிய அதாவது முன்னேற்றம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அது பலவிதமான அடிப்படைகளை கொண்டு எழும்ப வேண்டிய ஒரு விஷயம். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, அடிக்கடி நீங்கள் அந்நஹ்தா அல் இஸ்லாமியா, இஸ்லாமிய எழுச்சி என்று சொன்னால், தலைப்பு மீடியாவை பத்தி அல்ல, உதாரணம் தான் மீடியா நான் சொன்னது. அந்நஹ்தா அல் இஸ்லாமியா, இஸ்லாமிய எழுச்சி என்று நாங்கள் விரும்பக்கூடிய விஷயம் இஸ்லாமடா என்னன்னு முதல்ல தெரியணும். முதலாவது இஸ்லாம் என்றால் என்னன்னு நம்மளுக்கு தெரிய வேண்டும். அப்பதான் இஸ்லாமிய எழுச்சி என்ன செய்யும், நம்மளுக்கு மத்தியில் உருவாகும். இஸ்லாம் என்று தெரியாமல் முஸ்லீம்கள் என்பதற்காக நம்ம கொதிச்செலும்பி பேசினோம்னு வைங்க, அதற்காக வேண்டும் மட்டும் நம்ம போராடணும் வைங்கள, இஸ்லாம் எப்படி போனால் நம்மளுக்கு பரவாயில்லைன்னு வைங்க. ஒரு சகோதரர் சொல்றாரு, ஒரு முஸ்லீம் பிரச்சனை நேரத்தில், இலங்கையுடைய பிரச்சனை நேரத்தில், நான் பக்கத்தில் இருந்தா அந்த மாதிரி இஸ்லாத்துக்கேரா பேசினவரை வெட்டி கொண்டுருவேன் அப்படின்றாரு. அப்ப நான் சொன்னேன், இது இப்படி வெட்டி கொள்றது ஹராமே என்று. இஸ்லாம் பொறவு, இஸ்லாம் பொறவு, இது இஸ்லாமிய எழுச்சி. அவருடைய பார்வையில் என்ன நினைக்கிறாருன்னா, நான் இஸ்லாத்துக்காக கொதித்தெழுகிறேன். நீ இப்ப கொதிச்செழுந்தி அவனை வெட்டணும் ஏன் நினைச்சாய்? அல்லாஹுக்காக வேண்டிய ரசூலுக்கு, உன இனத்துக்காக வேண்டியா? மற்றவர்கள் இனவெறி மாதிரி நம்ம இனவெறியை நினைக்கிறோமா? அப்படியா நம்ம நினைக்க வேண்டும்? இல்லை. நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள். முஸ்லிம்களுக்காக நாங்கள் கொதித்தெழுவது எதற்காக இருக்கணும்? இஸ்லாம் என்ற பேசிக்காக இருக்கணும், இஸ்லாத்துக்காக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை உறுதிப்படுத்துவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யுஅய்யிது ஹாதா தீன பிர்ரஜுலில் ஃபாஜிர். கெட்ட மனிதர்களை கொண்டும் அல்லாஹ் இந்த தீனை உறுதிப்படுத்துவார். கெட்ட மனிதர்களை கொண்டும் அல்லாஹ் இந்த தீனை என்ன செய்வார், உறுதிப்படுத்துவார். அல்லாஹ்வுக்கு உறுதிப்படுத்துறதுக்கு நல்லவர்கள் தேவையில்லை. நாம் நல்லவர்களாக இருப்பது சுவர்க்கத்திற்காக, எமக்குரிய கூலிக்காக. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அதாவது எப்படி அவசரப்பட்டாரோ என்ன செய்யக்கூடாது, அது மாதிரி நாங்கள் அவசரப்பட்டு விட, வலா தகுன் கசாஹிபில் ஹூத், மீனுக்குரியவர் போன்று நீங்க என்ன செஞ்சிட வேண்டாம், ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சொல்லுகிறான். ஆக அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாமிய சமுதாயத்துடைய எழுச்சி நிறைய தேவை. ஆட்சி மாற்றங்கள் தேவை, மீடியாவில் மாற்றங்கள் தேவை, கல்வி மாற்றங்கள் தேவை, எல்லா விதத்திலும் மாற்றங்களை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயம் உண்மை. ஆனால் அந்த மாற்றம் மஷ்ரூத் பிஇல்மில் இஸ்லாம், பிஃபிக்ஹில் இஸ்லாம், இஸ்லாமிய சமுதாயத்துடைய அறிவை கொண்டுதான் அந்த எழுச்சி என்ன செய்யும், நம்மளுக்கு வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, மிக முக்கியம். அதனால் இஸ்லாமிய சமுதாயம், ஆனா என்ன நிறைய பேருடைய பிரச்சனைனா, நம்ம இஸ்லாமிய எழுச்சி நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா, இன்றைக்கு திறந்து நாளைக்கு படிப்பிச்சு நாளண்டைக்கு மாறி அடுத்த நாள் ஆட்சிக்கு நம்ம வந்துடணும். இதுதான் நம்மளோட எதிர்பார்ப்பு. 5 நாள் நம்மளோட திட்டமெல்லாம் 5 நாள், 5 மாதம், 5 வருடம், அதுக்காக பொறுக்கையில. அன்புள்ள சகோதரர்களை, மாற்றம் எமது கையில் இல்லை, அது இறைவனது கையிலே இருக்கிறது. இறைவனுக்கென்று ஒரு நாள் இருக்கிறது. இறைவன் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வெற்றி கொண்ட ஒரு நாள் வைத்திருக்கிறார். அதை புரிஞ்சுக்கங்க. லிகுல்லி நபஇன் முஸ்தகர் வஸௌஃப தஅலமூன். ஒவ்வொரு செய்திக்கும் ஒரு டைம் இருக்கிறது, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு டைம் இருக்கிறது, நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆனா அந்த நாள் வரும் வரைக்கும் அல்லாஹ் சோதிச்சுக்கொண்டே இருப்பான். அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், சோதித்துக் கொண்டே இருப்பான். அந்த நாள் வந்தால் ஒரு நாள் நிபந்தனை இல்லை, 160 கோடி மக்களும் ஒரே அகீதாவில், ஒரே கொள்கையில், ஒரே போக்கில், சஹாபாக்களுடைய தரத்தில் நேர்மையானவர்களாக, சாலிகானவர்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த இஸ்லாமிய சமுதாயம் வெற்றி பெறும் என்று இஸ்லாம் சொல்லல. முனாஃபிக்குகள் இருக்கின்ற பொழுதுதான் ரசூலுல்லாஹ் வெற்றி பெற்றார்கள். முனாஃபிக்குகள் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிறாங்க, அவங்களை இஸ்லாமிய சமுதாயத்தில் அங்கத்தவர்களாக இருக்கக்கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்தார்கள், வெற்றி பெற்றார்கள். வெற்றிக்கு ஒரு நாள் நிபந்தனை அல்ல. இந்த ஊர் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த ஊர்ல எல்லாருமே நபித்தோழர்களாக இருக்கணும் என்ற நிபந்தனை இல்லை. கெட்டவர்களும் இருப்பார்கள், நல்லவர்களும் இருப்பார்கள், ஒற்றுமையை விரும்பாதவர்கள் இருப்பார்கள், மார்க்கத்தை விரும்பாதவர்கள் இருப்பார்கள், எல்லாரும் இருப்பாங்க. வெற்றியை இறைவன் தருவதற்கு ஒரு நிபந்தனை டைம் இருக்குது. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொற்பமான வச்சு என்ன செஞ்சிருவான், வெற்றியை தந்துருவான். வெற்றிக்கு நீங்க நினைக்க வேணாம், எப்ப இந்த 160 கோடி பேரும் உடன்படுவது அப்பதான் நம்ம வெற்றினா வெற்றி பெற வேண்டது இயலாது. அப்படி அல்ல.
வெற்றிக்கண்டு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுக்கிறான், ஒரு டைம் வைத்திருக்கிறான். அந்த நேரத்தில் யாரெல்லாம் இந்த வெற்றிக்காக இஹ்லாஸாக இல்மோடு பாடுபட்டார்களோ அவர்கள் 10 பேராக இருந்தால் அல்லாஹ் முன்னுக்கு கொண்டு வந்து நிறுத்துவான். அவர்கள் 10 பேராக இருந்தாலும் அல்லாஹ் முன்னுக்கு கொண்டு வந்து நிறுத்துவான். உதாரணம் நீங்க எடுத்து பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால 13 வருடம், மதீனால 10 வருடம், மொத்தம் 23 வருடங்கள். மக்கா வெற்றி ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி. அப்ப நீங்க எடுத்து பாருங்க, 2 வருஷத்தை விடுங்க, 23 ரெண்டா 21 வருஷம். இந்த 21 வருடங்கள் ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் செஞ்சு வந்த மக்கள் எத்தனை பேர்? ஒரு கைவிட்டு எண்ணக்கூடிய பல ஆயிரக்கணக்கான மக்கள், 10,000 20,000 மக்கள். மக்கா வெற்றியோடு இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் எத்தனை பேர்? லட்சக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள். என்ன காரணம்? அல்லாஹ் ஒரு இன்சிடென்ட் வச்சிருந்தா இஸ்லாமிய சமுதாயத்துல வெற்றிக்கு. என்ன வெற்றி? கஅபத்துல்லாவை கைப்பற்றுதல். அதுதான் வெற்றிக்கான அடையாளமா அல்லாஹ் தஆலா வைத்திருந்தான். அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா என்ன ஹுதைபியால பின்னுக்கு எடுத்தான். ஹுதைபியால என்ன செஞ்சான்? பின்னுக்கு எடுத்தான். அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கல. அந்த சந்தர்ப்பம் வந்த உடனே மக்கள் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? இந்த கஅபத்துல்லா தான் அவர்களுக்கு பெரிய அடையாளம். 300 லட்சம் சிலைகள் இருக்கிற நேரத்திலேயே அல்லாஹ் தஆலா என்ன செய்யல? அந்த கௌபாவை அழிக்க விடல. யானை படை அல்லாஹ் என்ன செஞ்சான்? அழித்தான். கண் முன்னால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அதை பார்த்தார்கள். இவ்வளவையும் கண்டவர்கள் மனதுக்குள்ள ஒன்று பதிஞ்சிச்சு அவனோட உள்ளங்கள்ல. அல்லாஹ் தஆலா இந்த கௌபால கையடிக்க மட்டும் யாருக்கு என்ன செய்ய மாட்டான்? விட மாட்டான். அப்படி ஒருவரை கௌபாவில் கையடிக்க விடுவார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் இறைவனுக்கு அதாவது நேசராகத்தான் இருக்க வேண்டும் என்ற பதிவு அவர்கிட்ட இருந்து நிறைய பேர் அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நாளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழைகிறார்கள், 360 சிலைகளை உடைத்து எறிகிறார்கள், கண் முன்னால எல்லாம் தூளாகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கௌபத்துல்லாவுடைய திரையை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சில பயங்கர குற்றவாளிகளுக்கு அங்கே வைத்து தண்டனை கொடுக்கிறார்கள். எதுவுமே என்ன செய்யல, இறங்கவில்லை. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْهُ إِنَّهُ كَانَ تَوَّابًا. அல்லாஹ் என்ன சொன்னா? இதா ஜா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டால். இப்பதான் அல்லாஹ்வுடைய உதவி என்ன செய்யுது? வெற்றிக்கு வருது. அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டால் அடுத்தது வெற்றி. புரிஞ்சுங்க, வெற்றி வேறு, இறைவனுடைய உதவி வேறு. காவிர்கள் வெற்றி பெறலாம், இறைவன் அவர்களுக்கு உதவி செய்தான் என்பது அர்த்தம் அல்ல. இறைவன் அவர்களுக்கு உதவி செய்தான் அர்த்தம் அல்ல. முஸ்லிம்கள் தோல்வி அடையலாம், முஸ்லிம்களுக்கு இறைவன் உதவி செய்யவில்லை என்பது அர்த்தம் அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பொறுத்த உதவிக்கு முஸ்லிம்களுக்கு ஒரு டைம் வைத்திருக்கார். நஸ்ர் வேற, ஃபத்ஹ் வேற. நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப். அல்லாஹ்விடமிருந்து ஒரு உதவி, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நெருக்கமான ஒரு வெற்றி வேறு வேறு. நஸ்ர் என்பது இறைவனுடைய உதவி வந்துட்டா அடையாளம். அந்த உதவிதான் வெற்றிக்கான காரணமே. அந்த உதவிதான் வெற்றிக்கான காரணம். மக்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌபத்துல்லாக்களை நுழைஞ்சி அதை ஆக்கிரமித்து நபி அவர்கள் இப்படி எல்லாம் செய்றாங்க. இதை பார்த்த உடனேயே அல்லாஹ் தஆலா சொல்றான், வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் காணுகின்ற நாளில் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், இறைவனை என்ன செய்யுங்கள்? துதியுங்கள். வஸ்தக்ஃபிர்ஹு, அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். அவன் பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். வெற்றிக்கும் எமக்கும் சம்பந்தம் இல்லை. நாம் வந்து முயற்சி தான் எடுத்தோம், கொஞ்சம் கஷ்டம் தான் பட்டோம். இறைவன் ஒரு நஸ்ரை வைத்திருந்தான். அதனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய எழுச்சிக்கும் வெற்றிக்கும் ஒரு நாள் இருக்கிறது. அதற்கு இறைவனுடைய உதவி இருக்கிறது. அதற்கான இஸ்லாம் அல்லாஹ் தஆலா பெரிய வழிகளை என்ன செய்திருக்கிறான்? வைத்திருக்கிறான். ஆனால் அந்த நாள் வரும் வரைக்கும் இந்த சமுதாயத்தில் யார் போராடுகிறார்கள், யார் கஷ்டப்படுகிறார்கள், யார் மார்க்கத்திற்காக உழைக்கிறார்கள், யார் சுயலாபத்துக்காக உழைக்கிறார்கள், யார் மார்க்கத்தை வைத்து சம்பாதிக்கிறார்கள், ஒரு சோதனை காலம். யாரெல்லாம் அதற்காக கஷ்டப்பட்டார்களோ அந்த கஷ்டத்துக்குரிய நாளில் அல்லாஹ் தஆலா அவர்களை தேர்ந்தெடுப்பான். வெற்றிக்குரியவர்களாக என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா அவர்களை தேர்ந்தெடுப்பான். ஆக அன்புள்ள சகோதரர்களே, மனதிலே நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், இஸ்லாமிய சமுதாயம் முழுமையாக திருந்தினால்தான் வெற்றி பெறும் என்பதே இஸ்லாமிய பார்வை அல்ல. அதுவே என்னது? இஸ்லாமிய பார்வை அல்ல. ஒரு சமுதாயம் எந்த அளவுக்கு தன்னாலான முயற்சிகளை சீர்திருத்தத்துக்கு எடுத்து எத்தனை மக்களை அந்த சீர்திருத்தத்தின் பாதையில் சேர்த்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு சேர்த்து வீறு நடை போட்டாலே போதுமானது. அல்லாஹ்வுடைய நாள் வருகின்ற பொழுது என்ன செஞ்சிடும்? அந்த வெற்றி வந்து முயற்சி நம்மளுக்கு நடக்க வேண்டும். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாமிய எழுச்சி என்று எதிர்பார்க்கக்கூடிய இளைஞர்கள், சமூக ஆர்வலர்கள், நல்ல மக்கள், நல்ல இஹ்லாஸ் உள்ள பணக்காரர்கள், நல்ல இளைஞர்கள், கல்விமான்கள், உலமாக்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா? எமது முதல் கடமை இஸ்லாத்தை, தூய்மையான இஸ்லாத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது. தூய்மையான இஸ்லாத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது. தூய்மையான இஸ்லாத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதாக இருந்தால் என்ன? தூய்மையான இஸ்லாத்தை நாங்கள் கற்பது. இது அர்த்தம் என்ன தெரியுமா? இப்பொழுது 5 வருடம் நான் படிக்கிறேன், இப்ப யாருக்கு எத்தி வைக்க மாட்டேன்.
இன்னொரு 5 வருடத்தில் எத்தி வைப்பேன், அது வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், படிக்க மாட்டேன்னு அர்த்தம் அல்ல. எதை படிக்கிறீங்களோ அதை எடுத்து வைங்க, எதை நம்ம விளங்குறோமோ அதை 4 பேருக்கு சொல்லுங்க. இதுதான் அல்லாஹ் தஆலா நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது. அன்புள்ள சகோதரர்கள், இந்த சமுதாயத்தில் தேவையான விஷயங்கள் என்ன? தஸ்ஹீஹுல் அகாயித், இஸ்லாமிய சமுதாயத்துடைய கொள்கை பிரச்சனைகள். துல்ம், அல்லாஹ்வுக்கு அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது, அப்படித்தானே? அல்லாஹ் அநியாயம் இழைக்கப்படாதவனாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்ன ஷிர்க லவ் துல்முன் அதீம், ஷிர்க் என்பது ஒரு பெரிய ஒரு அநியாயம். ஷிர்க் என்பது ஒரு பெரிய ஒரு அநியாயம். வெற்றிக்காக ஒரு இஸ்லாமிய சமுதாயம் போகுது, அதுல அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்கள் தான் மெஜாரிட்டியா இருந்தா வெற்றி கிடைக்குமா? நீங்க வெற்றிக்காக போறீங்க, அதுக்கு அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்யக்கூடிய, அல்லாஹ்வுக்கு பிள்ளை கற்பிக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு மனைவி கற்பிக்கக்கூடிய, அல்லது அல்லாஹ்வுக்கு உருவம் கற்பிக்கக்கூடிய, அல்லாஹ் இப்படி எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் போகுமா? அல்லாஹு தஆலா தன்னை பற்றி தனக்கு என்ன இருக்கிறது, என்ன பண்புகள் இருக்கின்றது, என்ன அமைப்பு இருக்கிறது சொல்றானோ அவைகளை முழுமையாக சரியான முறையில் நம்பி அதுல போகின்றவர்கள் தான் என்ன செய்வார்கள்? இந்த சமுதாயத்தில் வெற்றி பெறுவார்கள். அப்ப அகீதாவுடைய மாற்றத்துக்காக நாம் செய்த பங்களிப்பு என்ன? நாம் செய்த பங்களிப்பு என்ன? நிறைய பேர் அதை எப்படி பேசுற, சும்மா சிறுக்குன்ற எப்ப இந்த சமுதாயம் வெற்றி பெறுறது கேட்டுக்கிறோமா இல்லையா? சும்மையா சிறுக்குன்றாங்க எல்லாரும், அப்படியெல்லாம் சொல்லல. ஆனால் வேணும் என்றால் சில நடைமுறைகள், சில அணுகுமுறைகள் மாற்றப்பட வேண்டி இருக்கும் ஒரு சிலர் இடத்திலிருந்து. ஆனால் இந்த சமுதாயத்தில் முதல் மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? தஸ்ஹீஹுல் அகாயித், இறைவனை பற்றிய சரியான நம்பிக்கை இந்த சமுதாயத்திலே வருகின்ற வரைக்கும் ஒரு காலம் வெற்றிக்கு நம்ம ஆசைப்படலாம், எதிர்பார்க்கலாம், அழலாம், எதுவும் செய்யலாம், வெற்றி நிச்சயம் கிடைக்காது. வெற்றி என்ன செய்யாது? நிச்சயம் கிடைக்காது. காரணமா அல்லாஹ்வுக்கு என்ன செய்றோம்? துல்ம், அநியாயம் என்ற பகுதியில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப கட்டாயம் முதல் அம்சமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இறைவனுக்கு நம்ம நேர்மையாக நடக்கணும், மக்களுக்கு மத்தியில் நல்ல முறையில் கொண்டு போய் சேர்க்கணும், ஒவ்வொருவரும் பிரச்சாரராக மாற வேண்டும் தங்களது இல்முக்கு ஏற்ப. இரண்டாவது இதில் நான் விரிவாக பேசப்பட வேண்டிய விஷயம் தஸ்ஹீஹுல் அகாயித் என்றது. எப்படி நிறைய பேர் எப்படி என்ன நம்ம உலகத்தையே திருத்தணும்னு நினைக்கிறாங்க. உலகத்தையே நம்ம திருத்த வேண்டிய அவசியம், அது அல்லாஹ் பொறுப்பெடுப்பான். நம்மளுக்கு என்ன தேவை? நம்மளுக்கு பக்கத்தில் யாரு, நமது குடும்பம் யாரு, நமது ஊர்ல யாரு, நமது அண்டி உள்ளவர்கள் யார், நமது நண்பர்கள் யார், நமது தொழிலோடு சம்பந்தப்பட்டவர்கள் யார், பிரச்சாரம் செய்யுங்க. ஒவ்வொருவரும் ஒரு மீடியா தான் அந்த இடத்துல. நீங்க என்ன செய்யுங்க? உங்களுடைய செய்திகளை முடிந்த அளவுக்கு கொண்டு போய் இஹ்லாஸோடு என்ன செய்யுங்கள், கொண்டு போய் சேருங்கள். முதல் அம்சம். இரண்டாவது, சமுதாயத்தில் மாற்றப்பட வேண்டிய விஷயம் என்ன? தஸ்ஹீஹுல் இபாதத், இபாதத்துகள். இந்த சமுதாயத்தில் வணக்க வழிபாடுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முறையிலும் அல்லாஹ் தஆலா சொன்ன முறையிலும் இருக்கிறதா? கருத்து முரண்பாடுகள் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்று சொல்லல. இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு சிறப்பம்சமே என்னவென்றால் அறிவுக்கு திறந்த வாசல் என்ன செய்கிறது? இருக்கிறது. காலாகாலம் இஜ்மா என்றும் இஹ்திலாஃப் என்றும் இஸ்லாமிய சமூகத்தில் 2 இருக்கத்தான் செய்யுது. என்ன? உடன்பட்ட மஸ்அலாக்கள், கருத்து முரண்பாடுகள், இருக்கக்கூடிய மஸ்அலாக்கள், இஜ்திஹாதுடைய மஸ்அலாக்கள் இருக்கத்தான் செய்யுது. எல்லா இஸ்லாமிய மக்களையும் திருத்தி ஒரே இபாதத்தில் மாற்றணும்னு சொல்லல. குர்ஆன் சுன்னாவின் பக்கம் அழைக்க வேண்டும். கருத்து முரண்பாடுகள் ஆகமாக்கப்பட்ட ஒரு கருத்து முரண்பாடு லெவல் என்ன செய்யும்? இருக்கத்தான் செய்யும். நம்மளால் என்ன செய்ய முடியாது? அவைகளை மாற்ற முடியாது. இந்த நிலவையில் சமுதாயத்தில் அட்லீஸ்ட் நல்ல நிலத்தை கொண்டு வரணும். ஷஅபானை எடுங்க, ஷஅபான் மாதம் வருகிறது, ஷஅபான் மாதம் வருகிறது. 160 கோடி முஸ்லிம்களை ஷஅபான் மாதத்தை அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன மாதிரி நெருங்குகின்றவர்கள் எத்தனை பேர்? சாதாரண விஷயங்களை விடுங்க. சாதாரண விஷயம் என்ன? இதெல்லாம் நம்ம அதாவது ஒரு மக்களுக்கு தெரியாம இருக்குது இந்த பகுதி விடுங்க. இந்த நாளை 15வது நாளை இஸ்லாம் சொன்னதற்கும் சம்பந்தம் இல்லாமல் ஷிர்க் பித்அத் என்று குஃபுர் என்ற அளவுக்கு என்ன செய்து இந்த பராத்துடைய நாள் போயிருப்பதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு சில மக்களிடத்தில், பெரும்பாலான மக்களிடத்தில் மூட நம்பிக்கைன்னு சொன்னா ரொட்டி வாழைப்பழம் எல்லாம் நாளை மறுமையில் நம்மளே எதிலிருந்து காப்பாத்துமா? சூரிய கதிரிலிருந்து காப்பாத்துமா இந்த ரொட்டி வாழைப்பழம்? இது கொடையுடைய கம்பாகவும் அது மேல் பகுதியாக வரும் என்ற நம்பிக்கை சாதாரண மக்களிடத்தில் நிறையவே உண்டு. சாதாரண மக்களிடத்தில் நிறையவே உண்டு. இது நம்ம சின்ன பிரச்சனை. இவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் வெற்றி பெறுவார்னு நம்புவீங்களா? நீங்க இவங்கெல்லாம் எழுச்சிக்கு பங்காற்றுவார்கள் நம்புறீங்களா? நம்ப முடியாது. இஸ்லாமிய சமுதாயத்தை நிறைய மாற்றப்படும். மிஸ்வாக் செய்வது என்பது சிறந்தது, அது உண்மை. ஆனால் ஜிஹாதுக்கு போனவர்கள் மிஸ்வாக் குச்சி எடுத்தாங்களா? ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய AK-47 கையில வச்சிருக்கிற மாதிரி நினைச்சு பயந்து ஓடிட்டாங்களா? அடுத்த பகுதியில் உள்ளவர்கள் இஸ்லாமிய சமுதாயம் வெற்றி பெறும் நினைக்கிறீங்களா? இந்த நம்பிக்கையோடு அங்க போனா ஒவ்வொருத்தரும் மிஸ்வாக் குச்சி தான் அந்த இடத்துல வச்சிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். அப்ப நான் கேட்கிறேன், இந்த இல்மெல்லாம் நீங்க மாற்றாம அவர்கள் அங்க கொண்டு போற நினைக்கிறீங்களா? முடியாது. ஒரு நாள் இந்த வெற்றி பெற முடியாது. அந்த மக்களை குறை சொல்லவில்லை, நாம் அவர்களுக்கு ஊட்டுகின்றவர்களை குறை சொல்கிறேன், அவர்களுக்கு பிரச்சாரம் செய்கின்றவர்களை குறை சொல்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இவைகளெல்லாம் மாற்றாமல் ஒரு சமுதாயம் போய் அணியில நின்றோம் என்று சொன்னால், போராட்ட களத்தில் நின்றோம் என்று சொன்னால் சிறந்த ஒரு வெற்றி என்ன செய்ய முடியாது? எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? லஅன்தும் அஷத்து ரஹ்பத்தன் ஃபீ சுதூரிஹிம் மினல்லாஹ் ذلك بانهم قوم لا يفقهون. லஅன்தும் அஷத்து ரஹ்பா, உங்களைத்தான் அந்த காவிர்கள் கூடுதலாக பயப்படுகிறார்கள். அல்லாஹ்வை விட முஸ்லிம்களே உங்களைத்தான் கூடுதலாக பயப்படுகிறார்கள். முஸ்லிம்களுக்கு இவ்வளவு அநியாயம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? இவங்களை எழும்ப விட்டால்
நன்றாக என்ன செய்யாது இருக்காது. இந்த உலகத்தை ஒரு காலத்தில் பல 100 வருடங்கள் ஆண்ட ஒரு சமுதாயம் எழும்பவே விடக்கூடாது. எனவே யாரை பயப்படுகிறார்கள்? அல்லாஹ்வையா முஸ்லிம்களையா? முஸ்லிம்களை. அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்களுக்கு மார்க்க அறிவிருந்தால், மார்க்க விளக்கம் இருந்தால் உங்களை பயப்பட்டிக்க மாட்டாங்க, அல்லாஹ்வை பயப்பட்டிருப்பார்கள். அல்லாஹ்வை பயப்பட்டிருப்பார்கள். இன்றைக்கு நம்ம காஃபிர்கள் கூடதான் பயப்படுறோமா, அல்லாஹ் கூட பயப்படுறோமா? காஃபிர் தான் கூட பயப்படுறோம். அவன் ஆட்சிக்கு வந்தா எல்லாம் மாறிடுமோ, இவன் ஆட்சிக்கு வந்தா எல்லாம் தூளாகிருமோ, அவன் வந்தா எல்லாம் நாசமாயிருமோ. லஅன்தும் அஷத்து ரஹ்பத்தம் ஃபீ சுதூரிஹிம் மினல்லாஹ் ذلك بأنهم قوم لا يفقهون. அல்லாஹ் தஆலா காஃபிர்களை பார்த்து சொல்றான், லஅன்தும் அஷத்து ரஹ்பா, சஹாபாக்களை பார்த்து சொல்றான், உங்களை தான் கூடுதலாக பயப்படுகிறார்கள் அந்த காஃபிர்கள். காரணம், அவர்களுக்கு மார்க்க விளக்கம் இல்லை. அல்லாஹ்வை விட உங்களை தான் பயப்படுகிறார்கள். அப்படி என்றால் நாம் அல்லாஹ்வை விட ஒரு சிலரை பயப்படுகிறோம் என்றால் என்கிட்ட என்ன இல்லை? மார்க்க விளக்கம் இல்லை, மார்க்க அறிவில்லை. நிச்சயமாக பயம் காவிர்களை பற்றி வரும். எப்படி களத்தில் நிக்கலாம்? எப்படி ஒரு போராட்ட களத்தில் நிக்கலாம்? ஒரு காவிர் ஒரு குடும்பத்தையே அழிக்க வருகிற நேரத்தில் ஒரு முஸ்லிமிடத்தில் ஏன் வீரம் இல்லை? நான் இந்த இடத்துல என்ன செய்ய போறேன்? என்னை அழிக்க போறான், என்னை நாசமாக்க போறான். நான் அதுக்காக வேண்டிய குழுக்கள் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு முஸ்லீம் ஒரு பலம் மிக்கவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத், தூன இர்லிஹி ஃபஹுவ ஷஹீத். அதாவது ரசூல் தூன அஹ்லிஹி ஃபஹுவ ஷஹீத். தனது சொத்து, தனது குடும்பம், தனது பொருளாதாரம், தனது மானம், அதற்காக போராடி கொல்லப்பட்டா என்ன? ஷஹாதத், மரணம். ஏண்ட ஊட்டை அநியாயம் இழைத்து வருகிற நேரத்தில் காப்பாற்ற வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய பொறுப்பு. அரசாங்கம் தவறிழைக்க நேரத்தில் நான் ஒரு போராளியாக அந்த இடத்துல இருக்கணும். என் குடும்பத்தை பாதுகாக்கின்ற முதல் நபராக நான் முன்னுக்கு வரணும். அப்படியே தயார்படுத்திக்கிறோம். ஏன்? நம்ம பயந்தவர்கள், வாழ்க்கையை பயப்படுகிறோம், பொருளாதாரத்தை பயப்படுகிறோம். என்ன காரணம்? லஅன்தும் அஷத்து ரஹ்பத்தம் ஃபீ சுதூரிஹிம் மினல்லாஹ் ذلك بأنهم قوم لا يفقهون. மார்க்க விளக்கம் இல்லாததனால் அல்லாஹ்வை விட முன்னால் இருக்கிறவங்களுக்கு பெருசா விளங்குது. அவன் எம்மை மிஞ்சி மிஞ்சி போனா நமது உயிரை எடுக்கலாம், அவ்வளவுதான். நான் மரணித்தால் ஃபுஸ்து வரப்பில் காபா, என்ன கௌபாவின் மீது சத்திய, இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களே, அந்த வார்த்தை தான் நம்மகிட்ட வெளியே வரும். என்ன காரணம் நம்மகிட்ட வரல? இல்லை. ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இல்ம், ஃபிக்ஹ் நம்மகிட்ட இல்லை. மார்க்க அறிவில்லாமல் சகோதரர்களை என்ன கலையை கற்று என்ன பெரிய அறிவோட நீங்க நின்றாலும் ஒரு எதிர்ப்பில் ஓடிடும். ஒரு எதிர்ப்பில் அந்த இடத்தை விட்டு நாங்கள் மாறிவிடுவோம். மார்க்க அறிவோய் போய் நின்றோம் என்று சொன்னால் மரணம் தான் எங்களுக்கு முன்கால் என்ன செய்யும்? இருக்கும். மரணம் தான் எமது லட்சியமாக இருக்கும். ஏன் காவிர்கள் பயந்து ஓடினாங்க? இதன் காரணமாகத்தான். அன்புள்ள சகோதரர்களே, அவ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், முதலாவது இந்த சமுதாயத்தில் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான அடிப்படை என்ன? தஸ்ஹீஹ், தஸ்ஃபியா. இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நிறைய கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தௌஹீதுடைய சமுதாயம் தான் இஸ்லாமிய சமுதாயம், சுன்னாவுடைய சமுதாயம் தான் இஸ்லாமிய சமுதாயம். நிறைய நீங்க படிப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன செய்ய வேண்டியிருக்குது? மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது, தூய்மைப்படுத்த வேண்டியிருக்கிறது, அதை என்ன செய்யணும்? ஒரு சரிப்படுத்த வேண்டியிருக்கிறது. இந்த இல்மு போகாமல் எந்த துறையில கையை வைத்தாலும் சரி வராது. ஆனால் கவலைக்கிடமான விஷயம் என்ன தெரியுமா? சமூகத்தை பேசக்கூடிய நாங்கள் அங்கே முஸ்லிம்கள் கஷ்டப்படுகிறார்கள், இங்கே வேதனைப்படுகிறார்கள், இங்கே கவலைப்படுகிறார்கள், கவலைப்படுறாங்க. பக்கத்து முஸ்லீமை பத்தி எந்த கவலையும் இல்லை. அவனுக்கு அநியாயம் செய்கிற நம்ம தான், அவனுக்கு குழி பறிக்கிறே நம்ம தான், அவனோட வஞ்சகத்தை வைக்கிற நம்ம, அவனோட பிசினஸுக்கு வெட்டுறது நம்ம தான், அவனோட பொருளாதாரத்தை அடிக்கிறான். ஆனால் குஜராத் முஸ்லிம்களை பற்றி கவலைப்படுவது, பலஸ்தீன் முஸ்லிம்களை பற்றி கவலை, பக்கத்தில் உள்ள முஸ்லீமை பார்த்து அவன் தான் என்னது எல்லாத்துக்கும் பின்னால இருந்து எல்லா விதமான வேலைகள் செய்ய அதிகமானவர்கள் யார்? சகோதரத்துவம் இங்கே இருக்குதா? எங்கேயோ படுற கவலை. நாளைக்கு நம்ம குஜராத்தில் இருந்தோம்டா, நாளைக்கு யூபியில் இருந்தோம்டா, நம்ம செய்ய போற வேலை அவனுக்கும் அதான். ஏன்? இங்க இஸ்லாமிய சகோதரத்துவம் என்ன? அங்கிருந்து போயிட்டு எந்த வகை நம்ம கருத்து முரம்பட்டாலும், எந்த வகை நம்ம கொள்கையில முரம்பட்டாலும், மனிதாபிமானம், சகோதரத்துவம் முஸ்லிம்களுக்கு இடையில மிக மிக கட்டாயமான அடிப்படையான அம்சம். அதான் நடக்குது இன்றைக்கு. இல்லை அன்புள்ள சகோதரர்களே, அதனால் புரிந்து கொள்ளுங்கள், முதல் அம்சம், அடிப்படை, இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் எழுச்சிக்கான நிபந்தனை மார்க்க அறிவு, மார்க்க நாலேஜ் என்பதுதான். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க அறிவை இந்த சமுதாயத்திலே ஊட்டி நல்ல இளைஞர்களை உருவாக்குற ஒரு வருஷத்துல நடந்துருமா? இல்லை. இன்றைக்கு ஆரம்பிக்கிறது அல்லது ஆரம்பிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாமிய எழுச்சி என்பது இன்றைக்கு என்ன ஆரம்பிக்கப்பட்டாச்சு. அந்த இஸ்லாமிய சீர்திருத்த அமைப்புல அப்படியே போய் அதற்குள்ளேயே சைத்தான் பல பிளவுகள், பல சிக்கல்கள், பல பிரச்சனைகள் கொண்டு என்ன செஞ்சிட்டான்? நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தி விட்டான். என்றாலும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி லாஹிரீன அலல் ஹக்கி இலா யௌமில் கியாமஹ் லா யதுர்ருஹும் மன் ஹதலஹும் வலா மன் காலஃபஹும். அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்க? என் சமுதாயத்திலே சிறந்த முறையில் வாழக்கூடிய, உண்மையை அடித்து சொல்லக்கூடிய, பகிரங்கமாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் என்றைக்கும் நிலையாக இருந்து கொண்டே இருக்கும். எவர்கள் முரண்பட்டாலும், எவர்கள் அவர்களுக்கு அநியாயம் இழைத்தாலும் அவர்கள் என்ன செய்வார்கள்? அதிலே உறுதியாக இருப்பார்கள். அப்ப இந்த டோட்டல் 160 கோடி மக்களுக்கு மத்தியில் குர்ஆன் சுன்னாவையும் மார்க்கத்தையும் தூய்மையான இஹ்லாஸோடு இறைச்சத்தோடு எத்தி வைக்கக்கூடிய மக்களும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களும் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான்? வைத்திருக்கிறான்.
ஒரு குழு அல்ல, மக்களை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், வைத்திருக்கிறான். அது அல்லாஹ் தஆலாவுக்கு தெரியும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே மிக முக்கியம் இந்த இல்மையும் இந்த அடிப்படை அறிவுகளையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு முதல் கடமை யாருடைய கடமை? அது மார்க்க அறிவை படித்த, மார்க்க நுழைஞ்சை எடுத்த உலமாக்களுடைய கடமை. கவலைக்கிடமான விஷயம் என்னன்னு சொன்னால், இரண்டு விதமான நிலையை நம்ம என்ன செய்யறோம் அதுல பார்க்கிறோம். ஒன்று, உலக ஆதாயங்களுக்காக மார்க்கத்தை மறைக்கக்கூடியவர்கள், மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லாதவர்கள், தங்களது லாபங்களுக்காக மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள், தாம் எந்த மக்களோடு பழகுறோமோ அவர்களை பகைத்துக் கொள்ள வேண்டி வருமே என்பதற்காக அந்த உண்மையை சொல்லாத மக்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று. இரண்டாவது, மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என நினைப்பவர்களில் மார்க்கத்தை படிப்பதற்கு ஆர்வம் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு ஆகிட்டு சொன்னா, சில மக்கள் மார்க்க பயானுகள்ல, மார்க்க உரைகள்ல, மார்க்க வகுப்புல இருந்தா இதுல நம்ம ஒரு நாள் எழுச்சி வராது அப்படி என்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. அந்த அளவுக்கான சோர்வாக மக்களுக்கு மத்தியில் உண்மைகளை எடுத்து சொல்லாமல், சரியான முறையில் அறிவு ஊட்டப்படாமல் இந்த நிலைமையில் மக்கள் இப்ப மார்க்கத்தில் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, மார்க்க உரைகளும் மார்க்க விளக்கங்களிலும் மார்க்க வழிகாட்டலும் நம்பிக்கை இழந்து போற அளவுக்கான உரைகள் என்ன செய்கிறது இந்த சமூகத்தில் நடக்குது. ஏன்? நமது கடமை என்ன? நான் ஒரு பல்கலைக்கழகத்தில் போய் ஒரு 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 இஸ்லாமிய நாகரிகத்தையோ அல்லது வேறொரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் என்றால் எனது கடமை என்ன? நான் அதுக்கு முழுமையான வெல் ப்ரிப்பேர்டா என்ன செய்யணும், அந்த மக்களுக்கு நான் ஒரு அமானியத்தை சொல்ல போகிற உணர்வு இருக்கணும். இதே உணர்வு நமது உலமாக்களுக்கு மத்தியில் இருக்கணுமா இல்லையா? ஆனால் இன்றைக்கு பெரிய குறை, சர்வதேச மட்டத்தில் நீங்க எடுங்க, இந்த குறை மார்க்கத்தை படிப்பதை விட உலக விஷயங்களிலும் உலக தகவல்களிலும் அதில் மூழ்கி போய் மார்க்கத்தை சொல்வதெல்லாம் என்னது, மக்களுக்கு போர் அடிக்கின்ற வகையில், மக்களுக்கு அது போய் எடுக்க முடியாத அளவில் என்ன செய்கிறது, மார்க்க விஷயங்கள் மாறிக்கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது பிழையான அம்சம், இது பிழையான அம்சம். இதற்கு யார் விசாரிக்கப்படுவார்கள் மறுமை நாளில்? இந்த மார்க்கத்தை படித்த உலமாக்கள் என்ன செய்வார்கள், விசாரிக்கப்படுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்றாக சொன்னார்கள் என்ன, இதா ருஃபிஅத்தில் அமானா ஃபந்ததிரிஸ் ஸாஅ, அமானிதம் உயர்த்தப்பட்டு விட்டால் என்ன செய்யுங்க, நீங்க மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்று சொன்னாங்க. மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இன்றைக்கு அமானிதம் என்பது அவருடைய பொறுப்பிலிருந்து இல்லாமல் இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது மிக ஒரு கவலைக்கிடமான விஷயம். இதில் எழுச்சிக்கு வித்திடக்கூடிய உலமாக்கள் மிக முக்கியமாக படிப்பினை பெற வேண்டி இருக்கிறது. தங்களை நிறைய மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. நான் உட்பட சொல்கிறேன், நிறைய மாற்றிக்கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. நாம் படித்த அறிவு, நாம் மக்களை வைக்கக்கூடிய அறிவு எம்மை மாற்றாது விட்டால் மக்கள் மாறணும் என்று எதிர்பார்ப்பது என்ன அர்த்தமற்றது என்பதை என்ன செய்ய வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது முதல் அம்சம். வெறும் உலமாக்களால் மாத்திரம் இந்த சமுதாயம் மாறிவிடும் நினைக்கிறீர்களா? இல்லை, இல்லை. இந்த சமுதாயத்துக்கு உலமாக்களுடைய இந்த மார்க்க பிரச்சாரத்துக்கு ஏன்னா அவர்களுடைய அளவுல மார்க்க பிரச்சாரத்தை மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. அவர்களால் கொண்டு போக முடிந்தாலும் அந்த அளவு கொண்டு போக முடியாது. கொண்டு போக நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பணக்காரர்கள், வசதி படைத்த மக்கள், பொருளாதாரத்தில் உள்ள மக்கள், இஹ்லாஸ் உள்ள மக்கள் முறையாக யோசித்து எப்படி இந்த அறிவை கொண்டு போய் சேர்ப்பதற்காக, மக்களுடைய எழுச்சிக்காக எனது பொருளாதாரங்களை என்ன செய்யலாம், செலவழிக்கலாம் என்கின்ற நல்ல ஆசையுள்ள இஹ்லாஸ் உள்ள பணக்காரர்கள் அவர்கள் இந்த சமுதாயத்தில் மிக முக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனாவுடைய அந்த மக்கா வெற்றிக்கு பின்னால் வெறுமனே இல்மும் பிரச்சாரம் மட்டுமல்ல எதிர்ந்தது, நல்ல பணக்காரர்களுடைய பொருளாதார தியாகம், நல்ல பணக்காரர்களுடைய அர்ப்பணம், நல்ல பணக்காரர்களுடைய இஹ்லாஸ் உள்ள அந்த தியாகம் தான் என்ன செய்தது, பின்னால் இருந்தது. முழு பொருளாதாரத்தை கொண்டு வந்து வைத்தார்கள், அரைவாசை கொண்டு வந்து வைத்தார்கள். இந்த லெவலில் அவங்க என்ன செய்தார்கள், அதற்காக போட்டி போட்டார்கள். இந்த இரண்டும் சேர்ந்துதான் என்ன செய்தது, எழுந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் கவலைக்கிடமான விஷயம், இன்றைய இஸ்லாமிய எழுச்சி என்ற பேர் நம்ம ஊர்ல ஒரு பள்ளி கட்டுகிறோம், மினாராவுக்கு 25 லட்சம் போகுது, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறான். மினாராவுக்கு 25 லட்சம். யார் மினாரா சுன்னத்துன்னு சொன்னது உங்களுக்கு விளங்கிட்டா? பள்ளி மிம்பர், அதற்காக அந்த மிம்பருக்கு என்ன 10 லட்சம், முழு டெக்கரேஷன் பண்ணி எல்லாம் செஞ்சு அதை செஞ்சு நடக்கக்கூடிய ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. விளங்கிட்டா? அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இதுக்கு தான் இப்போ செலவழிக்கிறது. நல்ல டைல்ஸை உடைச்சு புதிய டைல்ஸ் வந்து அதை போடுவோம். அடுத்த இந்த புதுசாக ஒரு ஐடியா கொடுத்துட்டு வராங்க, சுத்ரா மிக முக்கியம், அதனால சுத்ராவுக்குரிய பலகைகள் தயாரிக்கிறேன். நீங்கள் இன்றைக்கு பலகையில தயாரிப்பீங்க, நாளைக்கு ஒருத்தன் வெள்ளியில் என்ன செய்வான் தயாரிப்பான், அடுத்ததுனா ஒருத்தன் தங்கத்தில் தயாரிப்பான், அதுக்கப்புறம் அதே ஒரு 10 லட்சம் செலவாக பள்ளிக்குள்ள கொண்டு வந்து என்ன செஞ்சிருவாங்க, சேர்த்துருவாங்க. இதான் நடக்குது. ஒரு செலவழிக்கிறேன்டா இஸ்லாமிய யோசிக்க நம்ம எதுக்கு கொடுக்கிறோம். அதாவது அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சம்பாதிக்க தந்த மூளையில் ஒரு விஷயத்தை நம்பிக்கிறான், எதுக்கு செலவழிக்கணும்ன்றது உங்களுக்கு என்னது, இதனால் சமுதாயத்துக்கு என்ன பிரயோஜனம், மறுமைக்கு என்ன பிரயோஜனம்.
இது ரெண்டும் யோசிக்காம பணக்காரர்கள் என்ன செய்யக்கூடாது? பணத்தை வீண் விரயம் செய்யக்கூடாது, அழிச்சு ஒழிக்கக்கூடாது. இது மிக முக்கியம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்கத்துடைய அந்த இல்ம் போய் இந்த மக்களுக்கு சேர்வதற்கு பின்னால பணக்காரர்களுடைய பொருளாதாரம் மிக முக்கியம். ஆனால் அந்த பொருளாதாரம் செலவழிக்கப்படுகின்ற முறை என்ன, அந்த பொருளாதாரம் செலவழிக்கப்படுகின்ற முறை என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தர்மத்தை கொடுக்கின்ற நேரத்தில் உலமாக்களுக்கு தர்மத்தை நிறைய பேர் கொடுக்குறாங்க, கஷ்டத்தை இருக்கிறாங்க. அதற்கு முன்னால நீங்கள் யோசிக்க வேண்டிய என்ன விஷயம் தெரியுமா? நம்ம இவருக்கு கொடுத்ததுனால மட்டும் சொர்க்கம் என்ன செஞ்சிடக்கூடாது, நினைத்து விடக்கூடாது. அதை கொண்டு போய் சேர்ப்பதனால மட்டும் சொர்க்கம் நினைச்சிடக்கூடாது. கஷ்டத்தில் இருந்தா மட்டும்தான் என்ன இந்த தர்மமே ஒழிய இல்முக்காக வேண்டி அவருக்கு ஒரு தர்மம் என்னது ஒரு பகுதி இல்லை. இல்முள்ளவர் பணக்காரர் ஆகிறார், வசதி ஆகிறாரு, நாளை மறுமையில நிச்சயமாக நீங்கள் அதற்கும் விசாரிக்கப்படுவீர்கள். நம்ம செய்யற ஹராம், நம்ம செய்யற தடைகளுக்கெல்லாம் மறுமை நாள் ஒரு நாள் என்ன செஞ்சு அதுக்கு கூலி கிடைச்சிடாது. எல்லாவற்றையும் ஒரு பணக்காரர் செலவழிக்கிற நேரத்தில் நம்ம அல்லாஹ்வுக்காக செலவழிக்கிறோம் என்றால் இஹ்லாஸ் மட்டுமல்ல, முறை சரியான யோசிக்கணும். அன்புள்ள கவலையாரி சகோதரர்களே, எமது பள்ளியுடைய அதாவது மினாரா அல்லது குப்பா 25 லட்சம் பெருமதியில் நாம் என்ன செய்து அமைத்திருக்கிறோம். பக்கத்தில் ஏழைகள் சாப்பிட வழி இல்லாமல், பாடசாலைக்கு வழி இல்லாமல், படிப்புக்கு வழி இல்லாமல், மெடிக்கலுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு கட்டிக்கிறாங்க. பள்ளி என்ன செய்து அழகான முறையில், ஊரில் ஒரு நூலகம் இல்லை, ஊரில் ஒரு நல்ல படிக்கக்கூடிய ஒரு நூலகம் இல்லை, அறிவார்ந்த இடங்கள் இல்லை. சுபஹானல்லாஹ் என்ன செய்யறாங்க? இந்த மாதிரி யோசிக்கிறாங்க. நீங்க நினைத்து பாருங்க, சமுதாயத்தின் நிலைமையை மாற்றப்பட வேண்டிய விஷயங்கள்ல இது மிக முக்கியமான ஒன்று. மூன்றாவது அன்புள்ள சகோதரர்களே, இந்த சமுதாயத்துடைய எழுச்சிக்கு பின்னால இந்த அறிவை கொண்டு போய் சேர்ப்பதற்கு பின்னால் நல்ல படித்த இளைஞர்கள், படித்த அறிவாளி, ஒவ்வொரு துறையிலையும் படித்த அறிவாளிகள், படித்த துறையில் உள்ளவர்கள் இருப்பார்கள். இவர்கள் இந்த சமுதாயத்தில் அவரவர்களுடைய பங்களிப்பை இதுல கொண்டு போய் சேர்ப்பதற்கான உதவி இருக்கு. அவரவருக்கு ஒவ்வொரு திறமை இருக்கும், அவரவர்களுக்கு ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். அவைகளை எப்படி நான் பயன்படுத்துவது, இஹ்லாஸாக எப்படி பயன்படுத்துவது, இந்த முறைகளை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் இது நடக்குது, ஓரளவுக்கு நடக்குது. அதுல ஒரு கவலையான விஷயம் என்ன தெரியுமா? ஒவ்வொருவரும் எந்த விஷயத்தை நான் இந்த சமுதாயத்துக்கு சேவையாக செய்ய நினைக்கிறேனோ அவர்கள் என்ன நினைக்கணும்? இது மார்க்கத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதாக இருக்க வேண்டும். இருக்கணுமா இல்லையா? இன்றைக்கு நான் மீடியாவை குறிவைத்து சொல்கிறேன். முஸ்லிம்கள் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன? நம்ம ஒரு மீடியா உருவாக்க வேண்டும், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முஸ்லிம்களுக்கான ஒரு மீடியா. ஆனா இஸ்லாமிய மீடியான்னு வந்தா என்ன நடக்கும் இப்ப விளங்க தெரியுமா? முஸ்லிம் மீடியா சம்பந்தமா பேசக்கூடிய எல்லாரும் இசை ஹலால் என்று சொல்றாங்க. என்ன இசை ஹலால், இஸ்லாமிய சினிமா எடுக்கலாம். என்னடா இஸ்லாமிய சினிமான்னு பார்த்தா ரசிகர் மன்றத்தில் ஹோல்ல எப்படி இருக்கணும்னா கருப்பு திரை போட்டிருக்கணுமா ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் மத்தியில. கேட்டுக்கங்க, இஸ்லாமிய எழுச்சி எப்படி நடக்க போகுதுன்னு. சரியா? ரசிகர் மன்றத்தில் என்னது ஹோல், இஸ்லாமிய ஹோல் இருக்குது. அவங்க சொல்லக்கூடிய இஸ்லாமிய ஹோலில் கருப்பு திரை நடுவில், வலது சைட்ல ஆண்கள், இடை சைட்ல பெண்கள். அதாவது ஏற்கனவே இன்னும் சினிமா ஹோலுக்கு வராதவர்கள் என்ன செய்வார்கள்? இப்ப வருவார்கள். கொஞ்சம் பேர் வராமிக்கிறாங்களே, அவர்களை வருவதற்கு சைத்தான் ஒரு எஜெண்டா போட்டிக்கிறாங்க. இப்ப சரியா? எப்படி மற்றவங்களை இதுல எடுக்கிறது? அபாயா போட்டவர்கள் என்ன படம் பார்க்க அமைக்கிறாங்களே, ஹோலுக்கு வந்து பார்க்குறாங்க, ஒரு அளவு எல்லாரும் மெஜாரிட்டியா எடுக்கணுமே, அதுக்காக ஒரு பிளான் பண்றான். அது மட்டுமல்ல, இஸ்லாமிய சினிமா என்ற பெயர்ல உதாரணம் காட்டுறாங்க தெரியுமா? மெசேஜ் தூது என்ற ஒரு படம் வந்திருக்கிறது பாருங்கள். அன்புள்ள சகோதரர்களே, நம்மளாம் கொஞ்சமாவது யோசிக்கிறோமா? இன்றைக்கு தூது என்ற படத்தின் மூலம் எங்களோட கண்ணுக்குள்ளால வரக்கூடிய நபித்தோழர்கள்லாம் யாரு? அமெரிக்காவில் உள்ள ஹாலிவுட்டுடைய கதாநாயகர்கள். அதாவது என்ன உமர் முக்தார் என்ன, உங்களுக்கு யாரோட படம் ஞாபகம் வருது? அந்த அமெரிக்கா ஹாலிவுட் கதாநாயகனுடைய படம் தான் உங்களுக்கு என்ன செய்யுது இப்ப ஞாபகம் வருது. நல்லவர்களை கெட்டவர்களை தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு போய் வச்சது நல்ல பாத்திரங்கள், படங்களுடைய சினிமாவுடைய நல்ல பாத்திரங்கள் கொண்டு போய் வச்சு. இன்னமா நம்மளுக்கு அது விளங்கல. நல்ல பாத்திரங்களில் கெட்ட ஒரு நாளும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், மார்க்கப்பட்டு குர்ஆன் சுன்னாவை உயிருக்குயிராக செயல்படுத்தக்கூடியவர்களால் மெசேஜ் படத்துல நடிக்க முடியாது. விளங்கிட்டா? ரசூலுல்லாஹ்களை உச்சகட்டமா விரும்புறானே ஒருத்தன், நல்ல முறையில் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தவன் விரும்புறானே, நல்ல முறையில் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இருக்கிறானே, அவனுக்கு மெசேஜ்ல நடிக்கல. ஏன் நடிக்கல தெரியுமா? அவன் நடிச்சு பழகல. யாருக்கு நடிக்கலாம் தெரியுமா? எந்தெந்த பாத்திரத்துல முனாபிக்கா இருந்தானோ அவன். சரியா? அப்படிப்பட்டவர்களால் தான் அதுல நடிக்கலாம். இஸ்லாமிய நடிப்பு துறைன்னா அப்ப நான் கேட்கிறேன், அதில் உள்ள ஹாலிவுட் நடிகைகள் அவர்களெல்லாம் கொண்டு வந்து போட்டு வீடியோ எடுக்கிறதா ஐடியா சொல்றாங்க. சகோதரர்களே, கேமராமேன் பெண்களுடைய அங்க அவயவங்களை என்ன செய்யக்கூடாது, அதுல கூர்ந்து எடுக்கக்கூடாது. இஸ்லாமிய திரைப்படம் பள்ளிகளில் தொழுவதை விட வீட்டில் தொழுவது முஸ்லிம் பெண்களுக்கு சிறந்தது என்றால் முஸ்லிம் நடிகைகளுக்கான நிபந்தனைகள் சொல்றாங்க. முஸ்லிம் நடிகைகளுக்கான நிபந்தனைகள். யா சுப்ஹானல்லாஹ், முஸ்லிம் பெயர் முஸ்லிம். நான் கேட்கிற ஒரு படம் ஒன்று நடந்தா இசை வருமா இல்லையா? இசை வருமா இல்லையா? சினிமா இசை இல்லாம எடுக்கலாமா?
எடுக்க இயலும். அப்ப இசையை ஹலாலாக்கணும். இரண்டாவது என்ன செய்யணும்? ஆண் பெண் காட்சி வருமா இல்லை? மனைவியா நடிக்கணும், தங்கச்சியா நடிக்கணும், தாத்தாவா நடிக்கணும், யாராவது நடிக்கணுமா இல்லையா? அப்ப நடிக்கிற நேரத்தில் ஒரு அந்நியனோட தான் நம்ம நடிக்க வேண்டி வரும். அப்ப முஸ்லிம் பெண்கள் தர இல்லை, அந்நிய பெண்களை பயன்படுத்தலாம். அந்நிய பெண்கள் ஆபாசத்துக்கு பயன்படுத்தலாமா? அப்ப நான் கேட்கிறேன், இவ்வளவு எல்லாம் செய்து கிட்டத்தட்ட அந்த அதாவது அந்த லைன் ஆஃப் த டெசர்ட் என்ற ஒரு இது வந்துச்சு உமர் முக்தார் என்ற பேர்ல. அதுக்கு எவ்வளவு போச்சு? $3.5 கோடி அமெரிக்கன் டாலர் போச்சு. $3.5 கோடி அமெரிக்கன் டாலர் யாருக்காண்டி போச்சு? ஹாலிவுட் திரை நடிகர்கள் நடிச்சதுனால. இது இஸ்லாமிய சினிமா முஸ்லிம்கள் சமுதாயத்தில் பெரிய தாக்கத்தை செலுத்தும் அப்படி என்றாங்க. உமர் முக்தார படத்தை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்த, மெசேஜை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்த லிஸ்ட்டை காட்டுங்க பார்ப்போம். 150 கோடி முஸ்லிம்கள் உருவாகினது எங்கிருந்து கேட்கிறேன்? படம் பார்த்து உருவாகின மக்களா இதெல்லாம்? இந்த 150 கோடி முஸ்லிம்களோட உருவாகிச்சே, இதெல்லாம் படம் பார்த்து வந்து மக்களை நினைக்கிறீங்களா? அன்புள்ள சகோதரர்களை, ஏன் இப்படி எங்கட சிந்தனை எல்லாம் போகுது? அதனால சமுதாயத்துக்கு தமது திறமைகளை சேவையில் கொண்டு போய் சேர்க்க விரும்பக்கூடிய மக்கள் முதலாவது ஒன்றை விளங்கணும், இது மார்க்கத்துக்கு உட்பட்டதான சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வும் ரசூல் அங்கீகரிக்காம நீங்க என்ன சேவை செய்தவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தாலும் இன்னல்லாஹ லா யுஅய்யிது ஹாதா தீன பிர்ரஜுலில் ஃபாஜிர், கெட்ட மனிதர்களை கொண்டும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை உறுதிப்படுத்துவான். எம்மால் மார்க்கம் வளர்கிறது என்று மட்டும் பார்க்க வேண்டாம், நாம் சரியான முறையில் வளர்க்கிறோமா என்றும் பாருங்கள். இல்லை என்றால் நாம் கெட்ட மனிதராக இருந்தாலும் மார்க்கம் வளரும். சில பொழுதுகளில் நாம் கெட்ட அணுகுமுறைகளை வைத்தாலும் மார்க்கம் என்ன செய்யும்? வளரும். ஒரு நடிகை இஸ்லாத்துக்கு வந்தா, புதுசா இஸ்லாத்துக்கு வந்த இந்தாக்கள் எல்லாம் போய் இஸ்லாத்துட்டு போயிடுவாங்க போல. இப்ப அவ இஸ்லாத்துக்கு வந்ததுல இவர்களெல்லாம் இஸ்லாத்துட்டு போயிடுவாங்க போல இருக்குது. ஏன்? அவ அந்த அதாவது என்னென்ன காட்சிகள் எல்லாம் நல்லவர்கள் கூட பார்க்கலையோ அவர்களுக்கு கூட இவன் முந்தி இப்படித்தான் இருந்தா, இப்பொழுது இப்படி மாறிவிட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எதுக்கு அல்ஹம்துலில்லாஹ்? சரியா? இதை கொண்டு வந்து இஸ்லாத்துக்கு வந்தால் அல்லாஹ் தஆலா சொல்றான், யமுன்னூன அலைக அன் அஸ்லம குல்லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும். அவர்கள் உங்களிடத்தில் இஸ்லாத்துக்கு வந்ததை பெருமையாக சொல்கிறார்கள். சொல்லுங்கள், நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்ததை எம்மிடத்தில் பெருமையாக சொல்ல வேண்டாம். பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான். அல்லாஹ் தான் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான். நீங்க இஸ்லாத்துக்கு வந்ததால் இஸ்லாம் ஒன்றும் பிளஸ் ஆகல. இஸ்லாத்துக்கு நீங்கள் வந்ததனால் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான். உண்டு செய்யலாம், வெல்கம் பண்ணலாம். மாஷா அல்லாஹ், இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வந்திருக்கிறீர்கள், நல்ல விஷயம். மார்க்கத்தை படிங்க. இது என்ன நடக்குது தெரியுமா? எங்க முஸ்லிம்களுடைய அறிவியனம் காரணமாக அடுத்ததே அவங்களுக்கு கேள்வி, மார்க்க நிகழ்ச்சியில் கேள்வி யாரு? நடிகை இவர்கள் வழங்குவார்கள் என்ற லெவலுக்கு போயிடும். நடந்தது. ஒத்த இஸ்லாத்துக்கு வந்தாலே பெரிய ஆலிம் உலமா எஸ்கோலர் என்ற இடத்துக்கு என்ன செஞ்சிடறாங்க? கொண்டு போயிடுறாங்க. வளருமா இஸ்லாமிய சமுதாயம்? அதனால் அன்புள்ள சகோதரர்களை, மூன்றாவது நான் என்ன சொல்கிறேன் என்றால், சமுதாயத்துக்கு தங்களது திறமைகளாலும் தங்களது உணர்வுகளாலும் சேவை செய்ய வேண்டும். வெறும் உலமாக்களால் மட்டும் இந்த இஸ்லாம் வளரப் போவது இல்லை. அவருடைய பங்களிப்பு மிக முக்கியம். ஆனால் அந்த சேவை குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக இருந்தால் நான் தூக்கி விடுவேன் என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர்கள் பேசுவார்கள், வழிகாட்டுவார்கள், நாங்க தானே செய்யணும். நிச்சயம் நீங்கள் தான் செய்யணும். எல்லாவற்றையும் உலமாக்களால் ஒரு நாள் செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலா அப்படி திறமையோடு அவர்களை படைக்கவில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அப்படி செய்கிற நேரத்தில் இது அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதா, அங்கீகரித்ததா செய்வோம். இல்லையா, ஹந்தக்கு தோண்டுவதற்கு ஆலோசனை கேட்டார்கள் நபி தோழர்கள், நல்ல விஷயம். ஆனால் ஆலோசனை ரசூல் நாங்க வேண்டாம்னு என்ன செஞ்சிருவாங்க? விட்டு விடுவார்கள். அதனால குர்ஆன் சுன்னா என்கின்ற அடிப்படைக்குள்ளாக இருக்கிறதா இல்லையா என்பதை கொஞ்சம் மனசுல என்ன செய்யுங்க. எல்லோரும் கல்வித்துறையில் சேவை செய்ய நினைக்கக்கூடியவர்கள், இளைஞர்கள், வைத்திய துறையில் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஏதாவது செய்ய நினைக்கக்கூடியவர்கள், பொறியியல் துறையில் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஏதாவது செய்ய நினைக்கக்கூடியவர்கள், இந்த சமுதாயத்தில் மீடியா மயப்படுத்த நினைக்கக்கூடியவர்கள், குர்ஆன் சுன்னால இருக்குதான்னு பாருங்க. இல்லை என்றால் நம்ம இஸ்லாம் வளருதேனா, இப்படி சொன்னா தான் கூட வளருதேன்னு பார்க்க வேண்டாம். ஏன்? கெட்டவர்களை கொண்டும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை உறுதிப்படுத்துவானதை புரிஞ்சுக்கங்க. அதனால் அன்புள்ள சகோதரர்களை, நான் மூன்றாவது சொல்லிக் கொள்கின்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோள், குர்ஆன் சுன்னாவுக்கு சேவை செய்யணும், இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து பங்கும் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆர்வலர்கள், நல்ல இளைஞர்கள், இது மார்க்கத்துக்கு உட்பட்டதான்னு பாருங்கள். சவுதி அரேபியாவில் இந்த மெசேஜ் என்ற படம் தடை செய்யப்பட்டாச்சு, இங்க விடல. அதுக்கு என்ன விளக்கம்? உங்களோட இப்படித்தான் இஸ்லாத்தை வளரவே என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. என்ன அறிவோட பேசுறாங்க, என்ன இல்மோட பேசுறாங்க, ஒரு அறிவில் பிழை செய்யாமல் நிறைய பிழை நடக்குது, நாங்க மறுக்கவில்லை. ஆனா இது ஏன் தடை செய்யப்பட்ட ஒரு பின்னணி யோசிக்க கூடாதா? நாளைக்கு எமது இளைஞர்கள், நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா உங்களோட சிந்தனையில் என்னது? ஒரு எம்டியான ஒரு இமேஜ் தோன்றுது, எதண்டு இல்லை. ஆனால் அது உங்களோட மனசுல தாக்கம் ஏற்படுத்தி அவர்களை நீங்கள் அணுவுக்கு அணுவா பின்பற்றீங்களா இல்லையா? வீடியோல பாத்தீங்களா ரசூலுல்லாஹ்ல? இல்லை. ஆனா அணுவாக தொழுகையில் இப்படித்தான் இருக்கணும் பின்பற்றமா இல்லையா? இது வீடியோ ஏற்படுத்திய தாக்கத்தை விட பலமா இல்லையா? 1400 வருடங்களாக இதை அப்படியே அப்பளுக்கா பின்பற்றமா இல்லையா? ஆனால் இன்றைக்கு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மோசமான ஒரு கலிசடையை கொண்டு வந்து நடிகனை காட்டிட்டாங்க. இன்றைக்கு ஹம்சா உங்களோட உள்ளத்துல யாரு? இப்ப அவன் தான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. யாரு? அந்த எப்படி பேசுறாங்க? நமக்கு அந்த மெசேஜ்ல வருவார் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இப்படியே பேசுறாங்க. யார் ஏற்படுத்தின விளைவு?
நல்ல நோக்கத்தில் ஏற்படுத்தினாலும் கெட்ட நோக்கத்தில் ஏற்படுத்தினாலும் மார்க்கத்துக்கு உட்பட்டதான் பாருங்கள். மறுமை நாளில் இது நம்ம சேவைன்னு மட்டும் என்ன செஞ்சிட வேண்டாம், நினைத்து விட வேண்டாம். பிழையானது 100% தவறானது. இதன் மூலம் எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தாலும் அல்லாஹ் எமது சேவையை மட்டும் எதிர்பார்க்கவில்லை. எதை எதிர்பார்க்கிறான்? எனக்கு நான் சொன்ன அடிப்படையில் நீ செய்கிறாயா இல்லைன்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், எதிர்பார்க்கிறான். கெட்ட மனிதர்களை கொண்டும் அல்லாஹ் மார்க்கத்தை உறுதிப்படுத்துவான், கெட்ட வழிகளை கொண்டும் அல்லாஹ் உறுதிப்படுத்துவான். அது அல்லாஹ்வுடைய சுன்னால உள்ளது. ஆனால் கூலி என்பது எத்தனை பேர் வந்தார்கள் என்பதை வைத்தல்ல, எமது இஹ்லாஸை வைத்து. நீங்கள் 1 லட்சம் செய்கிறீர்களா தர்மம், 1 ரூபாய் செய்கிறார்கள் என்பதல்ல, எந்த இஹ்லாஸோடு செய்கிறீர்கள் என்பதைத்தான். எத்தனை உலமாக்கள் நரகம் போவார்கள் ஹதீஸ் பேசுகிறது, எத்தனையோ பணக்காரர்கள் நரகம் போவார்கள் ஹதீஸ் பேசுகிறது, எத்தனையோ அறிவுமான்கள் அதாவது அறிவுடையவர்கள் என அந்த நரகம் போவார்கள் ஹதீஸ் என்ன செய்கிறது, பேசுகிறது. என்ன காரணம்? இவர்கள் எவ்வளவு சேவை செய்தாலும் எதை இல்லாமல் இருந்தது, இஹ்லாஸ் இல்லாமல் இருந்தது, அல்லாஹ்வுக்காக வேண்டியது இல்லாமல் இருந்தது. அதனால் அன்புள்ள சகோதரர்களே, இந்த சமுதாயம் நிச்சயமாக அவர்களோடு சேர்ந்துதான் எழும்ப வேண்டும். ஆனால் அவர்கள் தயவு செய்து குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்டதா என்பதை நல்ல படித்த உலமாக்களுடைய தீர்ப்பிலிருந்து பின்பற்ற நினைக்க வேண்டும். ஆனா என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, இன்னும் இஸ்லாமிய சமுதாயம் சினிமா ஹராம் என்ற அறியாமையிலேயே மூழ்கி இருக்கிறது எழுதுறாங்க. இன்னும் இஸ்லாமிய சமுதாயம் சினிமா ஹராம் என்ற அறியாமையிலேயே மூழ்கி இருக்கிறது. அப்ப நான் கேட்கிறேன், அறியாமையில மூழ்கி இருக்கிறது பொதுமக்களா பரவாயில்ல, எத்தனை உலமாக்களுக்கு ஹராம் ஃபத்வா கொடுத்துக்கிறாங்க. விதிவிலக்காக 1-2 பேரை காணலாம், 1-2 பேரை காணலாம். இஸ்லாமிய சமுதாயத்தில் வேறு யாரும் இதுக்கு கொடுக்க நல்ல மார்க்கப்பட்டுள்ள இந்த மார்க்கத்துக்காக அத்தனை தியாகங்களையும் செய்யக்கூடிய நிறைய உலமாக்கள் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதை தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்களா இல்லையா, நம்ம பார்க்கலையா? அப்ப அவர்களுடைய இல்மையெல்லாம் நம்ம புறக்கணிச்சிட்டு எழுச்சி பெற போறோம்னு வைங்களேன், நீங்கள் பிரபலியம் அடையலாம், பெரிய சர்டிபிகேட் வாங்கலாம், பொன்னாடை பொருத்தப்படலாம், எது கிடைக்காது, இறைவனிடத்தில் என்ன செய்யாது, பரிசு கிடைக்காது. அதனால் அன்புள்ள சகோதரர், இஸ்லாமிய எழுச்சிக்குரிய மிக முக்கியமான நிபந்தனைகளில் அனைவருடைய பங்களிப்பு மிக முக்கியம், சமூக ஆர்வலர்களுடைய திறமையானவருடைய பங்களிப்பு மிக முக்கியம். ஆனால் மஷ்ரூத் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் அவர்களுடைய எழுச்சி என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது அல்லாமல் வெறுமனே மார்க் அறிவோடு உள்ளவர்கள் மட்டுமல்ல, எதுவுமே நமக்கு திறமை இல்லை, எதுவுமே நம்மிடத்திலே இல்லை என்று நினைக்கக்கூடிய மக்களாலும் இந்த இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது. என நினைக்கக்கூடிய மக்களாலும் இந்த இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது. அவர்களுடைய முயற்சி, அவர்களுடைய பிரார்த்தனை, அவர்களுடைய அந்த உயிர் தெம்பு இருக்கிறதே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி அவர்கள் தபுக் யுத்தத்துக்கு போக போறாங்க. என்ன நிபந்தனை போட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அப்படி போகிற நேரத்தில் அவருடைய பொருளாதாரம் இருக்கணும், வாகனம் இருக்கணும். இல்லாதவர்கள் யாரும் என்னோட என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஏன் அஸ்ஸஃபர் தவீல், பிரயாணம் என்பது மிக தூரமான, தபூக்குக்கு போறோம் நாங்க மதீனால இருந்து, அதனால நம்மளுக்கு அவர்களை சுமந்து சொல்வதற்கான பொருளாதாரம் நமக்கு இல்லை. அவர்கள் பொருளாதாரத்தோடு வரணும்னா அஷ்அரியூன்கள், யமன் சேர்ந்த சில சகோதரர்கள் சொல்லுவாங்க, வராங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்களிடத்தில் வாகனம் இல்லை, எங்களிடத்தில் பொருளாதாரம் இல்லை, எம்மிடத்தில் ஆயுதம் இல்லை, எம்மிடத்தில் எதுவுமே இல்லை, ஆனால் நாங்கள் ஜிஹாது செய்ய வேண்டும், நாங்கள் போராட வேண்டும், பங்களிப்பு செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக எங்களை அழைச்சி போங்க, உங்களோட பொருளாதார செலவில் எங்களை அழைத்து போங்கன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இல்லை பொருளாதாரம் இல்லை, உங்களை அழைத்து விட்டு போக முடியாது. கெஞ்சுகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, என்ன செய்றாங்க, கெஞ்சுறாங்க. அவங்க இல்லைன்னு சொன்னார்கள். அப்படி ரசூலுல்லாஹ் மறுத்து திருப்பி அனுப்புகிற நேரத்தில் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நம்மளுக்கால ஒரு பங்களிப்பு செய்ய முடியவில்லையே என்ற வேதனையில் கண்ணீர் மல்க திருப்பி சென்றார்கள், கண்ணீர் வடிக்க திரும்பி சென்றார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனம் இறக்கினான், வலா அலல்லதீன இதா மா அத்தவுக லிதஹ்மிலஹும் குல்த லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலைஹி தவல்லவ் வ அயூனுஹும் தஃபீது மினத் தம்இ ஹஸனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன். குற்றம் கிடையாது, அல்லாஹ் தஆலா சொல்றான், குற்றமே கிடையாது. உம்மிடத்திலே எம்மையும் அழைத்து செல்லுங்கள், எம்மையும் சுமந்து செல்லுங்கள், எம்மையும் உமது செலவினத்தில் கவனியுங்கள் என்று சொன்ன நேரத்தில், உங்களை செலவழிக்கவும் சுமந்து செல்லவும் எம்மிடத்தில் பொருளாதாரம் இல்லை என்று நீ சொன்ன மாத்திரத்தில் கண்ணீர் மல்க திரும்பி சென்றார்களே, அவர்கள் மீதும் குற்றம் கிடையாது. அல்லாஹு தஆலா அவர்களை பாராட்டி, அவருடைய கண்ணீர் வடிவதை அல்லாஹு தஆலா சொல்லி பாராட்டி அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனம் இறக்கினான். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை அழைத்தார்கள். பொருளாதார செலவில் அவர்கள் என்ன செய்தார்கள், சுமந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உங்களை சுமக்கவில்லை, அல்லாஹ் உங்களை சுமந்தான் சொன்னார்கள். நான் உங்களை சுமக்கவில்லை, அல்லாஹு தஆலா உங்களை சுமந்தான் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதனால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய எழுச்சியில் ஒவ்வொரு பாமர முஸ்லிம் மகனுக்கும் பங்களிக்க முடியும். அவரவர்களால் என்னென்ன முடியும், என்னால என்ன செய்ய முடியும் என்கின்ற உங்களது ஏக்கம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் நிறைய செலவழிக்கிறார். ஒருவருக்கு அல்லாஹ் இல்மை கொடுத்திருக்கிறான், அவர் மக்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவருக்கு அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை கொடுத்து என்ன செய்யவில்லை, அவரிடத்தில் அதை செலவழிக்கக்கூடிய, அதாவது இல்மை கொடுத்து அல்லாஹ் பொருளாதாரத்தை செலவழிக்கக்கூடிய வாய்ப்பில் அவருக்கு இல்மு இருக்கிறது, செலவழிச்சா மறுமையில கூலி என்று அவர் சொல்றாரு.
அல்லாஹ் எனக்கு இவ்வளவு தந்திருந்தால் நான் இன்னதெல்லாம் செய்திருப்பேன், இந்த சமுதாயத்துக்கு இதை கொடுத்திருப்பேன் உண்மையாக சொன்னால் அவரும் செலவழித்தவரும் கூலியில் சமம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரும் செலவழித்தவரும் கூலியில் சமம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, தூய்மையான எண்ணங்கள், இஹ்லாஸான எண்ணங்கள் அனைவருடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படுமாக இருந்தால், ஒன்று சேர்ந்து கரம் சேர்த்து இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நாங்கள் எவ்வளவு சேவை செய்கிறோமோ அந்த அளவுக்கு வேகமாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் என்ன செய்யும், எழும்பும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக நான் கொஞ்ச நேரம் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்னொரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இன்று சர்வதேச உலகில் பட்டினி கொடுமை, அச்சம், யுத்த சூழல்கள், பிரச்சனையான சூழல்கள் என்று நிறைய அறிவீனங்கள், பொருளாதார அதாவது சரிவுகள், வட்டி பொருளாதாரத்துடைய சரிவுகள் எல்லாம் நிறைந்து கிடக்கின்றன. இதெல்லாம் நாம் நினைத்து விடக்கூடாது. முஸ்லிம்கள் தவறு செய்வதனால் மட்டும் ஏற்படுகின்ற விஷயம் என்ன செய்யக்கூடாது, நினைத்து விடக்கூடாது. இந்த உலகத்தை இன்று வழிநடத்தி கொண்டிருக்கின்றவர்கள் இஸ்லாமியர்களா கிறிஸ்தவர்களா அல்லது மார்க்கம் தெரியாதவர்கள் என்று பார்த்தா கிறிஸ்தவர்களும் என்ன செக்யூரலிஸ்ட் மதச்சார்பின்மை உள்ளவர்கள் தான் என்ன செய்றாங்க, இந்த உலகத்தை கிறிஸ்தவர் யூதர்கள் மதச்சார்பின்மையற்றவர்கள் தான் என்ன மதச்சார்பின்மை உள்ளவர்கள் தான் என்ன செய்றாங்க, வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்ட்ட என்ன திட்டம் இருக்க போகுது? அவர்களுடைய குறை அறிவால உருவாக்கிவிட்ட இந்த கம்யூனிசம், கேபிட்டலிசம் இது போன்ற சித்தாந்தங்களும், சோசியலிசம் போன்ற சமூக சித்தாந்தங்களும் இவைகள் தான் அவங்ககிட்ட என்ன செய்ய போகுது, இருக்க போகிறது. இவர்கள் இந்த சமுதாயத்தை வழிநடத்தினார், அவர்கள் தான் இந்த உலகத்துக்கு திட்டம் போட்டு கொடுத்தால் என்ன நடக்கும்? வறுமைக்கு இந்த உலகம் போகும், பொருளாதாரத்தில் அதல பாதாளத்துக்கு போகும், ஒழுக்க சீர்கேடுகள் உருவாகும், அது உலகம் முழுதும் என்ன செய்யும் போகும். அதனால்தான் அபுல் ஹசன் நதவி அவர்கள் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதினார், மாதா ஹஸிரல் ஆலம் பின் ஹைதாத்தில் முஸ்லிமீன். முஸ்லிம்களுடைய வீழ்ச்சியின் அதாவது முஸ்லிம்களுடைய வீழ்ச்சியின் மூலம் உலகம் அடைந்த நஷ்டம் என்ன? முஸ்லிம்களுடைய வீழ்ச்சியின் மூலம் உலகம் அடைந்த நஷ்டம் என்ன? இந்த உலகத்திற்கு சிறந்த பொருளாதாரத்தை கொடுப்பதற்கு மிகவும் தகுதியானவன் யார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். முஸ்லிம்கள் அவருடைய திட்டம், அல்லாஹ்வுடைய திட்டம் தான் இங்க சரியா வரும். இந்த உலகத்துக்கு சிறந்த கல்வி, சிறந்த ஒழுக்கம், சிறந்த வழிகாட்டல், சிறந்த அறிவு யாரிடத்தில் இருக்கிறது? முஸ்லிம்கள் சுமந்த மதம் என்று நினைக்க கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்தில், இந்த உலகத்தை படைத்த கடவுளிடத்தில் தான் அந்த வழிகாட்டல் இருக்கிறது. அதை சுமப்பவர்களை தான் முஸ்லிம்கள் என்று சொல்கிறோம். முஸ்லிம்களை வேண்டுமென்றா கொஞ்சம் பேர் என்ன செய்யலாம், அதை பின்பற்றாமல் இருக்கலாம். ஆனால் உண்மையான கொள்கை சுமந்தவர்களால் தான் இந்த உலகம் என்ன செய்யும், வளரும். அதனால இன்றைக்கு இன்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய சமுதாயத்துடைய வெற்றிக்கு மட்டுமல்ல, இந்த உலக மக்கள் சிறந்த முறையில் வாழ வேண்டும் என்றாலும் சரி, உலக மக்கள் பொருளாதாரத்தில் ஆள்கின்றவன் ஆளப்படுகின்றவனுடைய பொருளாதாரத்தை சுரண்டாமல் இருக்க வேண்டும் என்றாலும் சரி, சிறந்த ஒரு வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்றிருந்தாலும் சரி, நல்லவனும் கெட்ட அதாவது அந்நியனும் முஸ்லிமும் ஒரே இடத்தில் நல்ல பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றாலும் சரி, எது முக்கியம்? இஸ்லாம் முக்கியம் சகோதரர்களே. நாம் நினைக்க கூடாது சவுதி அரேபியாவிலே நன் முஸ்லிம்ஸ் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வணக்கஸ்தல ரீதியாக என்ன சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மட்டும் நம்ம யோசிச்சு கொண்டிருக்கிறோம். அது சரியா பிழையா, இங்கே இஸ்லாமிய ஆட்சி நடக்கிறதா இல்லையா, அதெல்லாம் ஒரு பகுதியில். ஆனால் நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவிலிருந்து எண்ணி பாருங்கள், இந்த நாட்டில் அவர்கள் அடையக்கூடிய நிம்மதி, பெரும்பான்மை முஸ்லிம் சமுதாயத்திற்குள்ளே எங்கும் அதான் கேட்கக்கூடிய சத்தத்திற்குள்ளே இஸ்லாமிய பிரச்சாரம் மும்முரமாக நடக்கக்கூடிய ஒரு இடத்திலே அவர்களால் எவ்வளவு சுதந்திரமாக நடமாட முடிகிறது, எவ்வளவு சுதந்திரமாக வாழ முடிகிறது, எவ்வளவு ஃப்ரீடமாக இருக்க முடிகிறது. இதே நிலை இந்து சமுதாயமாக இருந்தால், அந்த சூழலாக இருந்தால், இவ்வளவு பகிரங்கமாக எல்லாம் நடப்பதாக இருந்தால் நிச்சயமாக முஸ்லிம் நிம்மதியாக வாழ முடியாது. நிச்சயமாக ஒரு முஸ்லிம் நிம்மதியாக வாழ முடியாது. இந்து கோவிலுடைய அந்த ஓசை கேட்கின்ற பொழுதே கவலைப்படுகின்ற நிலையில் தான் ஒரு முஸ்லிம் என்ன செய்ய, இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தால் இருப்பான். அதுக்கான இந்து மக்களை குறை சொல்லவில்லை, அவருடைய எண்ணங்களை குறை சொல்லவில்லை, அவர்களில் ஊட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷ கருத்தை நான் சொல்லுகிறேன். ஆனால் தஹ்கீகுல் அம்ன், பாதுகாப்பு என்பது இந்த இடத்திலே ஒரு விகிதாசார அளவில் குறைவு இருந்தாலும் உலக அளவில் ஒப்பிடுகிற நேரத்தில் நாம் சிறந்த இடத்தில் இருக்கிறோமா இல்லையா? இது இஸ்லாம் தந்ததை தவிர சகோதரர்களே வேற எதுவும் தரவில்லை. அல்லாஹ் அல்லதி அத்அமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹவுஃப், பசியற்று வாழ ஆகாரத்தையும் பயமற்று வாழ நல்ல சூழலையும் கொடுத்தான். அதனால் முஸ்லிம்களுடைய எழுச்சியின் மூலம் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல விடிவு, உலக மக்களுக்குரிய விடிவும் என்ன செய்கிறது, அதில் தான் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் அன்புள்ள சகோதரர்களே, இவைகளுக்கெல்லாம் மத்தியில், நான் இப்ப சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் மத்தியில் மிக முக்கியம் சகோதரர்களே இஹ்லாஸ். இவைகளெல்லாம் வெளிப்படையாக சரியாக நடந்து செய்கின்றவரிடத்தில் இஹ்லாஸ் இல்லை என்றால், இதற்காக முயற்சிக்கின்றவரிடத்தில் இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் என்ன நடக்கும்? இன்றைக்கு இஹ்லாஸ் எந்த நிலைமைக்கு ஆகிட்டு தெரியுமா? அது உதாரணம் சொல்வதாக இருந்தால், ஒரு பஸ் நாட்டில் பார்த்திக்கிறோமா, ரஷ்ஷா போற பஸ்ஸுடைய கண்டக்டர், அது மாதிரி தான் இன்றைக்கு இஹ்லாஸ் இருக்குது. அவர் தான் கடைசியாக இருவார், முதலாக இறங்குற யாரு? அவர் தான் கடைசியாக இருவார், முதலாவது இறங்குறது யாரு? அவர் தான். எங்கேயாவது இஹ்லாஸ் மிக முக்கியமான மட்டும் என்ன செய்யறது, வச்சுக்கிறது. எதையாவது முதலாவது இறக்கணும்னா எதை இறக்குறது?
இஹ்லாஸை விட்டுறது. இதுதான் நம்முடைய இஹ்லாஸுடைய நிலைமை நிறைய பேர் எடுத்து. இந்த இஹ்லாஸுடைய நிலைமை என்னதான்? இஹ்லாஸ் தான் எனக்கு வெற்றி, அதுல தான் அல்லாஹ் என்னோட வாழ்க்கையோட எல்லா விதமான வாசல் திறவுகளை வைத்திருக்கிறான்னு நம்பக்கூடிய உணரக்கூடிய முஸ்லிம்கள் குறைவு சகோதரர்களே. இஹ்லாஸ் மிக முக்கியம். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அதாவது அஹ்ஸாப் யுத்தத்தையும் பத்ர் யுத்தத்தையும் உதாரணம் காட்டுகிறான். அஹ்ஸாப் யுத்தம் முஸ்லிம்கள் தகுதியான யுத்தம், பத்ர் யுத்தம் முஸ்லிம்கள் பலகீனந்த யுத்தம். அதில் வெற்றி, இதில் ஆரம்பத்தில் தோல்வியை கண்டது நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, மிக முக்கியம். இவைகளுக்கெல்லாம் மத்தியில் நான் பேசுகின்ற இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் எனக்கு உலக நோக்கம் இருக்கக்கூடாது, எனக்கு வேற எண்ணங்கள் இருக்கக்கூடாது. எனக்கு என்ன இருக்க வேண்டும்? அல்லாஹ்வை நான் அல்லாஹ்வுடைய கூலி அடைய வேண்டிய எண்ணம் இருக்க வேண்டும். கேட்கக்கூடிய உங்களுடைய உள்ளங்கள் என்ன இருக்கணும்? இதை அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் எனது இயக்கத்தை வளர்க்க, எனது சுயலாபங்களை வளர்க்க, எனது அடையாளங்களை வளர்க்க இது இருக்கக்கூடாது. எனது இயக்கம் நான் ஒன்று இருக்கிறேனா அது இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு துணை செய்தால் மட்டும்தான் என்ன செய்யணும், அதுல நான் நிற்க வேண்டும். இல்லையா நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், துணை செய்ய மாட்டேன் என்ற மனோபக்குவம் நம்மிடத்திலே வர வேண்டும் சகோதரர்களே. இஹ்லாஸ் மிக முக்கியம். கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். இஸ்லாமிய சமுதாயம் எங்கெல்லாம் என்ன வளர்ச்சி கண்டாலும், என்ன உச்சகட்டத்தில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆட்சியில இருந்தாலும் குர்ஆன் சுன்னாவை கைவிடவில்லையோ அல்லாஹு தஆலா வெற்றியுடைய பரக்கத்தை அங்கே மட்டும்தான் வைத்திருந்தான். நம்ம எல்லாம் அடைந்த பின்னால் ஒன்றே பயப்படுவோம், இப்ப இதை சொன்னா ஆட்சி போய்விடும், குடும்பம் போயிடும், நிம்மதி போயிடும் என்கின்ற சோதனை அல்லாஹ் என்ன செய்வான், பல இடங்களில் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். அன்புள்ள சகோதரர்களே, சமர்கந்த் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலகட்டத்தில் சமர்கந்த் வெற்றி கொள்ளப்படுகிறது. இஸ்லாம் யுத்தம் செய்வதற்கு ஒரு வழிமுறை வைத்திருக்கிறது, அணுகுவதற்கு ஒரு வழிமுறை வைத்திருக்கிறது. அந்த நிலைமைகள் எல்லாம் தாண்டி ஒரு வித்தியாசமான ஒரு சமர்கந்துக்குள்ள நுழைஞ்சிட்டான். இஸ்லாம் சொன்ன முறையில் என்ன செய்யல, நுழையல. முதல்ல அறிவிப்பு கொடுக்கணும், மக்களுக்கு பிரச்சாரம் செய்யணும், அதை ஏற்றுக்கொள்ளாது அப்படியெல்லாம் இருக்குதே, நுழைந்துட்டாங்க. மக்கள் இப்படி இவர்கள் நுழைந்தது அந்த மக்கள் விரும்பவில்லை. இப்போ முஸ்லிம்கள் போய், இராணுவம் போய் அங்க எல்லாம் அமைந்து ஆட்சி ஆரம்பிச்சிட்டு, விலாயத் கவர்மெண்ட் ஆரம்பிச்சிட்டு, உடனே அங்குள்ள மக்கள் சொல்றாங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸுக்கு செய்தி எழுதுங்கள். குஃபார் மக்கள் செய்தி எழுதுறாங்க இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு எதிராக. இவர்கள் இஸ்லாம் சொல்லுகின்ற முறையில் உள்ளே நுழையவில்லை, இவர்கள் இஸ்லாம் சொல்லுகின்ற முறையில் உள்ளே நுழையவில்லை. ஒரு ஆட்சியை பிடிச்சி, ஒரு இடத்தை பிடிச்ச பின்னால இஸ்லாம் சொல்லுகின்ற முறையில் நுழையவில்லை என்றால் ஆட்சியின் அடிப்படையில் எங்களுக்கு என்ன வரும்? சரி, இப்ப பிடிச்சா நம்ம என்ன செய்யறது? இதுதான் நம்முடைய எண்ணங்கள்ல வரும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் இந்த வழக்கை இஸ்லாமிய கோர்ட்ல விசாரிக்குமாறு என்ன செய்தார்கள், கட்டளையிட்டார்கள். விசாரிக்கப்படுகிறது. நீதிபதி, இஸ்லாமிய நீதிபதி விசாரணையில் சொல்லுகிறார், இது இஸ்லாமிய அடிப்படையில் சமர்கந்துக்குள் என்ன செய்யவில்லை, நுழையவில்லை என்பது நிச்சயமானது. எனவே இஸ்லாமிய ஆட்சியாளர்கள், இஸ்லாமிய கவர்னர், இஸ்லாமிய இராணுவம் அனைத்தும் அங்கே விட்டு வெளியேற வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தார். அன்புள்ள சகோதரர்களே, அந்த இடத்திற்கு வந்த ஒரு சமுதாயம் சமர்கந்தை விட்டு என்ன செய்கிறது, இராணுவமாக ஆட்சியோடு ஆட்சியாளர்களோடு வெளியேறுகிறது. அந்த மக்கள் அழுதார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சமர்கந்தில் இருக்க மக்கள் இப்படி ஒரு நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு ஆட்சி நமது நாட்டை விட்டு, நமது பிரதேசத்தை விட்டு போகிறது என்று நினைத்து கண்ணீர் வடித்தார்கள். சமுதாய தலைவர்கள் அவர்கள் போகிற நேரத்திலே அந்த சபையோடு பேசினார்கள், உங்களை போன்றவர்கள் இந்த பிரதேசத்தை விட்டு வெளியேறக்கூடாது, உங்களை போன்றவர்கள் இந்த பிரதேசத்தை விட்டு வெளியேறக்கூடாது, உங்களை போன்ற நீதியை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் இந்த பிரதேசத்தில் இருக்க வேண்டும் என்று அவர்களை அந்த தீர்ப்பையும் தாண்டி அந்நிய மக்கள் இந்த நாட்டிலே இருங்கள் என்று என்ன செய்தார்கள், நிர்பந்தித்து தான் சமர்கந்து வளர்ந்தது. அந்த பிரதேசத்திலே தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பிறந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பார்க்க வேண்டும். தஹ்கீக்குல் அத்ல், நீதி, தஹ்கீக்குல் அமன், பாதுகாப்பு, அதை கொண்டு வந்த ஒரு மார்க்கம் இஸ்லாம். இந்த எழுச்சிக்காக நாம் பாடுபடுவதாக இருந்தால் அவரவர்களுடைய சுய சிந்தனையும் அவரவர்களுடைய ஆர்வம் மட்டும் இந்த சமுதாயத்தை வழிகாட்டினால் எவ்வளவு நல்ல தோற்றமாக இருந்தாலும் அதல பாதாளத்துக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் போய் சேரும். வழிகாட்டுவதாக இருந்தால் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாமல் அது எந்த எழுச்சியை தருமாக இருந்தாலும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியை உள்மனதிலே வைத்து நடக்கக்கூடிய மக்களாக எமது சமுதாயத்திலே உள்ள அனைத்து தரப்பினரையும் அல்லாஹு தஆலா மாற்ற வேண்டும். இது உபதேசமே தவிர எவரை நோக்கிய விமர்சனம் அல்ல என்று சொல்லி நான் பதிய வைத்து முடித்துக் கொள்கிறேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.